கௌதம் படத்தில் ராகவன் மாதிரி பைத்தியமாக ஆயிட்டாங்க. இந்த அரசே விளம்பர மாடல் அரசாக இருக்குல்ல, யூடியூபரை விட கேவலமான மனநிலை உள்ளவர் தான் திரு வருண்குமார் அவர்கள். மக்களுக்கு ஜனங்களுக்கு நல்லது பண்ணுங்கடா. திரள் நிதி வாங்குற, திரள் நிதி திருடி திங்கிற உனக்கே இவ்வளோ திமிரு இருந்தா படித்து பதவி வாங்கின எங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்குன்னா இது எதுக்குன்னு கேட்குறேன். ஏதோ ஒரு யூடியூபர் மாதிரி கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு வருண்குமார் மீது துளியும் ஆதங்கமோ வருத்தமோ கிடையாது. வருண்குமாரெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு துப்பு இல்லாமல் சங்கர் ஜிவால் எதற்காக இந்த துறையின் தலைவராக இருக்கிறார், இவர்கள் எல்லாம் எதற்காக உள்துறை செயலாளராக இருக்கிறார்கள் என்பது தான் எனக்கு உள்ளபடியே வருத்தம். ஏன் இவர் திருச்சி எஸ்பி, மனைவி புதுக்கோட்டை எஸ்பின்னா இந்த திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் தான் அதிகமாக மணல் கடத்தப்படுகிறது என்பதால் இவங்க 2 பேரும் இங்கே இருந்தால் தான் நாங்கள் மகிழ்ச்சியாக மணல் கடத்த வசதியாக இருக்கும் என்று கரிகாலன் குரூப்பு கேட்டு வாங்கிய தம்பதியினர் தான் இந்த தம்பதியினர். இவர் திருச்சி ரேஞ்ச் டிஐஜி, அவங்க மனைவி திண்டுக்கல் ரேஞ்ச் டிஐஜி, பக்கத்து ரேஞ்சு. இதுவரை தமிழக வரலாற்றில் இது போல நடந்ததே இல்லை. திரு ஜான் ஆரோக்கியசாமியோட ஆடியோலாம் வந்துச்சுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வருண்குமார் செய்து கொடுக்கக்கூடியவர். இது போன்ற வேலையை செய்யும் போது உதயநிதிக்கு இது மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அவர் விஜயை பற்றியும் புஷி ஆனந்த் பற்றியும் தப்பாக ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு ஜான் ஆரோக்கியசாமியை விரட்டி விட்டு விடுவார். இந்த சீப்பை எடுத்து ஒழித்து வைத்து விட்டு திருமணத்தை நிறுத்தும் திட்டத்தை தான் உளவுத்துறையில் பணியாற்றக்கூடிய அதிபுத்திசாலிகள் செய்திருக்கிறார்கள். இன்னொன்று, நீங்கள் இது இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆடியோஸ் இது மாதிரி வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்களா? சவுக்கு மீடியா நெட்வொர்க் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் அரட்டையில் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை விவாதிக்கிறதுக்காக சவுக்கு மீடியாவின் சிஇஓ திரு சவுக்கு சங்கர் மற்றும் நெறியாளர் பிரிட்டோ இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா விஜய் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி அவங்களுடைய இந்த தாவேகாவோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவருடைய ஆடியோ வெளியே வந்துச்சு, சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருந்தது. இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனந்த், அந்த புஷி ஆனந்த் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க விஜய் மாவட்ட செயலாளர்களை மீட் பண்ணும்போது விஜய் ஆனந்த் அவர்களை வெளியே அனுப்பிட்டாங்க இப்படின்ற மாதிரியான தகவல்கள். ஸோ இது என்ன மாதிரியான இமேஜை விஜய் கட்சிக்கு இந்த மீடியா கொடுக்க விரும்புது அப்படின்றதெல்லாம் மாதிரி இந்த தகவல் இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் அவர்களோட வரவு திமுகவில் அடிமுதல் நுனிவரை இருப்பவர்களை கலக்கி போட்டுள்ளது அப்படின்றத பற்றி நாம்ளே நம்ம சேனலில் நிறைய விவாதிச்சிருக்கோம். ஓகேங்களா? குறிப்பாக விஜய் கட்சி தொடங்கினப்போ கூட இங்கே பெருசாக ஒன்றும் இது பண்ணல. சரி, ஏதோ நடிகர் கட்சி தொடங்குகிறார், நாங்கள் பார்க்காத நடிகர் கட்சியா, எம்ஜிஆரையை பார்த்தவங்கன்ட்டு விட்டுட்டு இருந்தாங்க. பட் விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பிஜேபியையும் திமுகவையும் பாசிஸ்ட் கட்சி என்று ஒப்பிட்டு பேசியவுடன் திமுகவினர் அடைந்த கலக்கங்களுக்கு ஒரு அளவே இல்லை. நான் நம்ம சேனல்லையே வேறு வெளியிலேயான்றது தெரியல. உதயநிதி குறிப்பாக 24 மணி நேரமும் திரு விஜய் அவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார். மற்றும் உளவுத்துறை மற்ற எல்லா விவகாரங்களையும் விட்டுவிட்டு விஜய் என்ன செய்கிறார், விஜய் எப்போது தூங்குகிறார், விஜய் எப்போது எழுந்திருக்கிறார், விஜய் என்ன செய்கிறார், என்ன சாப்பிடுகிறார் என்பதை கவனித்து கொண்டு கண்காணித்து கொண்டு அந்த வேலையை மட்டும்தான் உளவுத்துறை பார்த்து கொண்டிருக்கிறதுன்றது நான் நம்ம சேனல்லே பதிவு பண்ணியிருக்கேன். அண்டு நம்மளே இதே அரட்டை அரங்கத்தில் உட்கார்ந்து விஜய் அவர்கள் கோவாவில் ஒரு நடிகை திருமணத்திற்கு சென்றபோது இந்த வீடியோ வெளியிட்டு பேசஞ்சர் மேனிஃபெஸ்டெல்லாம் வெளியிட்டது போது எவ்வளோ ஆபாசமாக இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்றத பற்றி நாம் பேசியிருக்கோம். நீங்களும் இருந்தீங்க அந்த ஷோவில். அதோட நீட்சியாக தான் இதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு திரு ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொன்று திரு ஜான் ஆரோக்கியசாமி யாருன்றது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அதை இப்போது சொல்லிடுவோம். திரு ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் பிரசாந்த் கிஷோர், சுனில் கனுகுலு போல அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், தமிழகத்தைச் சேர்ந்தவர். 2016 சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 234 தொகுதிகளிலும் தனியாக களம் கண்டது, கூட்டணி வைக்காமல். அப்போது தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி முதல் நாள் முதல் கையெழுத்து என்ற ஒரு கேம்பெயின். அது அவர்கள் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. ஆனால் அந்த கேம்பெயின் வாஸ் ஃபேபுலஸ். ஓகேங்களா? எல்லோரும் பேசணுமா இல்லையா? மாற்றம் முன்னேற்றம் நிறையா அதை வச்சு மீம்ஸ் வந்துச்சு, இது பண்ணாங்க, அதுக்கு தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டாக முதல் நாள் முதல் கையெழுத்து மதுவிலக்கு அப்படின்றத ஒரு லான்ச் பண்ணாங்க. கேம்பெயின் வாஸ் இம்பேக்ட்ஃபுல், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி அதான் அப்புறம் அவங்க இனிமேல் தனியாலாம் நின்னா போனி ஆகாது, நம்ம திருப்பி பழையபடி கூட்டணிக்கே செல்வோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் முடிவெடுத்து அவர்கள் வேறு முடிவுகளை எடுத்து விட்டதால் அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி தனியாக இருக்கிறார். திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவது என்று முடிவெடுத்த சமயத்திலேயே ஜான் போயிட்டார். ஓகேங்களா?
விஜயோட முதல் அரசியல் நிகழ்ச்சியாக எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த பள்ளி மாணவர்களை எல்லாம் அழைச்சி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினார். பரிசு கொடுத்தாரா என்னன்றது எனக்கு நினைவில். அப்போது தான் மேடையில் முதல் முறையாக அம்பேத்கர், பெரியார் மற்றும் காமராஜர் ஆகியோரது படங்களுக்கு விளக்கேற்றி தொடங்கி வச்சார். கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டுன்னு அதை சொல்லலாம். நான் சொல்கிறது பேரெலாம் வைக்கிறதுக்கெலாம் முன்னாடி. இது போல் விஜயோட பல்வேறு நகர்வுகளில் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களின் பங்கு இருக்கிறது. அதுக்காக விஜய்க்காக அவர் தான் சிந்திக்கிறாருன்னு நான் சொல்ல வரல. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன ரோல் ப்ளே பண்ணுமோ அதை ப்ளே பண்ணுவார். விஜய் அதை ஏற்றுக்கிறார் இல்லையா? வியூக வகுப்பாளர் அவர். அண்டு விஜய் வந்து குறிப்பாக அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்றா மேடையில் ஏற்றி இவர்கள் எங்களது தலைவர்கள் என்று அவர்கள் விஜய் அறிவித்தது கிட்டத்தட்ட திமுகவோட கொள்கைக்கு, அவர்கள் நடத்தி வந்த அரசியலுக்கு ஒரு அடின்னா அது பெருசு கிடையாது. ஏன்னா பெரியாரை வச்சுருப்பாங்க, சாதி ஒழிப்பு பேசுவாங்க. சாதி ஒழிப்பு பேசுகிறவங்க ஏன் அம்பேத்கர் பற்றி பேச மாட்டேங்கிற? இந்த கேள்வி இயல்பாக வருதா? அண்ட் அப்போது நாங்கள் சாதி மறுப்பாளர்கள், பகுத்தறிவாளர்கள், சுயமரியாதைக்காரர்கள்லாம் என்ன சொன்னோன்னா அப்போ தலித்துக்கு நீ என்ன பண்ணியிருக்கின்ற கொஸ்டின் வருது. ஸோ இது ரெண்டையும் விஜய் அடிக்கிறார். அண்ட் இன்னொன்று, வழக்கமாக எல்லாரும் திராவிடத்துக்கு மாற்று அரசியல்னு சொல்லும்போது நாங்கள் இந்த திராவிடம், தமிழ் தேசியம் ரெண்டும் ஒன்று தான் பாஸ், சிம்பிளாக முடிச்சிட்டாரு. இப்போது கூட நடந்து கொண்டிருக்கு இந்த சண்டை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரியார் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. நம்ம இன்றைக்கி வரதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். வெட்டி சண்டைன்னு சொல்லியிருக்கேன் நான். மக்களுக்கு, ஜனங்களுக்கு நல்லது பண்ணுங்கடா. சும்மா இது கரெக்டாக 100 வருஷம் முன்னாடி பெரியார் சொன்னதை உட்காந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு நியூஸ் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணாமல் ஜனங்களுக்கு எது இப்போ என்ன பிரச்சனையோ எது நல்லதோ அதை பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஸ்டாண்டை விஜய் எடுத்தார். தமிழ் தேசியமும் திராவிடமும் என் கண்கள்னு. அதுக்கு தான் அண்ணன் சீமான் அது எப்படி கருவாட்டு சாம்பார் என்று புதிய ஐட்டம் ஒன்றை ரிலீஸ் செய்தார் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன். பாஸ் வளவளெல்லாம் பேசுகிறது, ஜனங்களுக்கு என்ன நல்லது. அதன் பிறகு இந்த பரந்தூர் இஷ்யூ. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் நான் தமிழ் தேசியமாக திராவிடமானா இந்த சர்ச்சையில் போய் மாட்டிக்கக்கூடாது. பாஸ் எனக்கு 2 வேணும்னா முடிஞ்சு போச்சா இல்லையா? ஸோ இது போல் பல்வேறு விஷயங்களில் அவர் பின்னால் இருக்கிறார். விஜயோட ஸ்பீச்சு, ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதில் குறிப்பாக திமுக தூக்கி போட்டு அடிக்கும்போது அப்படியே பிஜேபியும் சேர்த்து போட்டு அடிங்க என்று சொன்னதில் திரு ஜான் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது அப்படின்றது உளவுத்துறை மூலமாக அவர்களுக்கு தெரிய வந்திருக்குது. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இவர் ஜான் வந்து வியூக வகுப்பாளராக திரு விஜய் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்றால், திரு புஷி ஆனந்த் அவர் வந்து மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ரசிகர் மன்றம் எல்லாத்தையும் வந்து தொடக்க காலத்திலேருந்து மேனேஜ் பண்ணிட்டு வர்றது திரு புஷி ஆனந்த் அவர்கள். ஓகேங்களா? சின்ன பசங்க கேட்க மாட்டாங்க. விஜய் வெளியில் வந்தால் கடிச்சு வச்சுருவாங்க. விஜயை எனக்கு விரலை கூடு, எனக்கு காதை கூடுன்னு பிச்சுட்டு போயிடுவாங்க. ஆடியோ லான்ச்சில் கூட நிறைய சேர்களெல்லாம் உடைச்சிட்டாங்க. அந்த ரோஹிணி தேட்டரில் சின்ன பசங்க இதாவது இருக்கும். அந்த ரோஹிணி தேட்டரில் இதெல்லாம் பண்ணுவாங்க. சின்ன பசங்க ரசிகர்கள் தான் அப்புறம் இப்படி இருப்பாங்க. கட் அவுட் மேலே ஏறி நின்றுட்டு ஆடுவான். அண்டு விஜய் மேலே பிரியமாக இருப்பான். அண்ணான்னு சொல்லிட்டு விஜய் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு வருவாங்க. அதுக்காக எல்லோரும் விஜய் தொட்டு பாருங்கன்னு சொன்னோன்னா ஒவ்வொருத்தரும் விஜயோட ஒவ்வொரு பீஸை வச்சுக்கிட்டு இருப்பான். எனக்கு விஜய் காது கிடச்சிச்சின்னு 2 பேர் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணணும், விரட்டி விட முடியாது. ஓகேவா? இவங்களை மேனேஜ் பண்ண ஆரம்பத்துலேருந்து இந்த ரசிகர் மன்றங்களை எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு வர்றவர் திரு புஷி ஆனந்த். அவரோட ரோல் வேறு, இவரோட ரோல் வேறு. இவங்க 2 பேருக்கு சண்டை மூட்டி விடணும்னு உளவுத்துறை தீவிரமாகவே வேலை செய்தது. அதோட நீட்சி தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த கூட்டத்தில் வந்து புஷி ஆனந்தை வெளியே அனுப்பிவிட்டு இங்கே செஞ்சார்னு. சரி, என்னை வெளியில் அனுப்பிட்டு தான் விஜய் இவங்களெல்லாம் மீட் பண்ணார்னு புஷி ஆனந்தை ஃபோன் பண்ணி தந்தி டிவி சொன்னது உளவுத்துறை. இதோட நீட்சியாகத்தான் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோட ஆடியோ வெளியாச்சு. நான் அதை கேட்கல, சொன்னாங்க என்ன கண்டென்ட்னு சொன்னாங்க. எனக்கு இது ஒன்றும் வியப்பே இல்லை. என் ஆடியோவை ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்திருக்குமே. அதுபோலத்தான் இது மாதிரி பல ஆடியோக்கள் வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த நம்ம அதை பற்றியும் பேச போகிறோம். ஐபிஎஸ் அதிகாரி திரு வருண்குமார் அவர்களை பற்றி ஏதோ ஒரு செய்தியாளர் சீமான்ட்டு கேட்கும்போது ஆடியோ திருடன்ட்டார் பொசுக்குன்னு. ஓகேங்களா? இந்த கவர்மெண்ட்டே கிட்டத்தட்ட இந்த மாதிரி வேலைகளில் பண்ணுது. ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் யுகம். இது அந்த காலத்திலும் நடந்திருக்கிறது. 90களில் என்று 91க்கு பிறகு என்று நினைவு, ராஜீவ் கொலை நடந்து முடிந்து விடுகிறது. சிவராசன், தனு எல்லாரையும் கடுமையாக சிபிஐ தேடிக்கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா சிவராசனோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட மாதிரி ஒரு குரூப் ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது. ஜூனியோடல் வந்துச்சா இல்லை மாலைமுரசு வந்துச்சா எனக்கு அந்த பத்திரிகை எனக்கு எதுன்றது சரியாக நினைவில்லை. ஜெயலலிதா நின்றுருக்காங்க, குரூப் ஃபோட்டோ. அதில் ஒற்றைக்கண் சிவராசனில் ஒரு சிவராசன் ஃபோட்டோவில் இருக்கிறான்ட்டு வந்துருச்சு. டிஎம்கே தான் ரிலீஸ் பண்ணுது. அப்புறம் அடித்து பிடிச்சி பார்த்தா அந்த ஆள் கிருஷ்ணகிரியில் ஒன்றிய செயலாளர் ஏதோ ஒருத்தர் இருக்கார். கண் அவருக்கு கொஞ்சம் ஏதோ பூ விழுந்த கண்ணு போல் இருக்குது. இது போல் அவ்வப்போது நடக்கும்.
இதே போல் கருணாநிதி 96 ஆட்சி காலத்தில் என்று நினைவு, ஜெயலலிதா எப்போவோ ஒரு ராஜினாமா லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. அதை சம்மந்தப்பட்டவங்க தான் ஜெயலலிதா ராஜினாமா பண்ணுறாங்கன்னா ஜெயலலிதா தான் சபாநாயகருக்கு அனுப்பணும். திரு சசிகலாவின் கணவர் திரு நடராஜன் அவர்கள் வீட்டை காவல்துறை சோதனை போடும்போது உள்ளே அந்த லெட்டர் கிடைக்குது. லெட்டர் கிடைச்ச உடனே லெட்டர் எடுன்னு சொல்லி இவர் ஸ்பீக்கருக்கு அனுப்புகிறார். அப்போதே ஜெயலலிதா அரசியலை விட்டு ஓய்வு எடுத்திருப்பார். அது 89-90 ஆட்சியா 96 ஆட்சியான்றது எனக்கு சரியாக நினைவில்லை. அப்படியே போயிருப்பாங்க ஜெயலலிதா. கிட்டத்தட்ட ரிட்டைர்மெண்ட் மூடுக்கு வந்துட்டாங்க. இவர் அதை எடுத்து பத்திரிகையில் ரிலீஸ் பண்ண விட ஜெயலலிதா ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன், என்னைய வரட்டு பார்க்குற வரேன்ட்டு வந்தாங்க. உளவுத்துறை அவ்வப்போது இது போன்ற வேலைகளை எப்பயாவது செய்வாங்க ரேராக. அதனால் இப்போது இருக்கக்கூடிய தமிழக உளவுத்துறை என்பது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. இந்த ஆபாசத்தை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணுற வேலையை செஞ்சிட்ருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அந்த பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட்டு அந்த விஜயை ஃப்ரிஸ்க் பண்ணுற வீடியோ வெளியானப்பவே நம்ம சொன்னோம், இது போலீஸை தவிர யாருக்குமே இந்த ஆக்சஸ் கிடைக்காது இல்லையா? ஒரு விஜய் போகிறாரு, சார்ட்டர் ஃப்ளைட், அது சோதனை பண்ண அந்த வீடியோ எப்படி நீங்களாம் எடுக்க முடியுமா? ஏர்போர்ட்டில் போய் சிஎஸ்எஃப் எடுக்க முடியும், எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்களா? அப்போ அங்கே அது வீடியோ வருதுன்னா போலீஸ் தான். இதோட நீட்சி தான் இது. இப்போது நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட பிரிட்டோ வந்து ரெகுலராக பேசுவார், எல்லார்ட்டையும் பேசுவாங்க. யூஹோ வகுப்பாளர்னா நீங்கள் 4 பேர்கிட்ட அரசியல் பேசணும், ஏதாவது பேச வேண்டியிருக்கும். இப்போ பிரிட்டோ வந்து அடிக்கடி ஜான் ஆரோக்கியசாமி தொடர்பு கொண்டு பேசுகிறாரு, ஒரு அதிகாரின்னு வச்சுக்கோங்களேன், பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆடியோ வெளியான உடனே பிரிட்டோக்கு மனசில் என்ன வரும்னா, ஓ ஜான் நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறாரு போல இருக்குது, ஐயையோ இனிமேல் இந்த ஆள் கூட பேசக்கூடாது ஒன்று. அண்ட் இன்னொன்று, இன்றைக்கி இந்த ஏஐயோட அட்வான்ஸ் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வேணாலும் ஒளி மற்றும் ஒளியை மாற்றலாம்ன்ற அளவுக்கு அது ஒரு ஒரு அசுர வேகத்தில் அந்த டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அண்டு ரொம்ப தத்ரூபமாக செய்யலாம். இன்னொன்று, அரசியல் கட்சிகளே வெளியிடுறாங்களே, எம்ஜிஆர் பேசுறது வந்துச்சு, கலைஞர் பேசுறது மாதிரி வந்துச்சு, இன்னும் 2-3 பேர் தலைவர்கள் பேசுறது போல் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி பண்ண முடியும். என்ன உங்களுக்கு தேவை? குரல் மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்கள் வசதி போல் எப்படி வேண்டுமானாலும் அதை பேசி திருச்சி வெளியிட்டா அது வந்துச்சுன்னா எத்தனை பேர் அதை வந்து இது ஒரிஜினலாக இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறது இட் இஸ் நாட் ஈஸி, தட் ஈஸி. நம்மக்கிட்ட இது ஏஐயா ஒரிஜினலான்றதை கம்பேர் பண்ணுற டெக்னாலஜிலாம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஒரு ஆளை டேமேஜ் பண்ண முடியும். இதோட நோக்கம் என்னன்ட்டு நான் கேள்விப்படுகிறேன் என்றால், இந்த விஜய் வந்து தொடர்ந்து திமுக அரசுக்கு வலிக்கக்கூடிய இடங்களில் அடிக்கிறார். அதாவது சும்மா நீங்கள் இப்போது கையில் அடித்தா அடிக்கிற வலியும், வேறு இடங்களில் அடித்தால் அடிக்கிற வலி ஏற்படுற வலியும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் விஜய் அடிக்கிற இடம்லாம் திமுகவுக்கு சரியான வழி ஏற்படுகிறது. ஸோ இதற்கு முக்கிய காரணமாக திரு ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார். ஸோ அவர் வந்து இப்படி விஜயை பற்றியும் புஷி ஆனந்தை பற்றியும் தப்பாக ஃபோனில் யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சால் விஜய் வந்து இனிமேல் நீ உள்ளே வராத என்று ஜான் ஆரோக்கியசாமியை விரட்டி விட்டு விடுவார். ஸோ ஜான் ஆரோக்கியசாமி விரட்டி விட்டால் விஜய்க்கு இப்படிப்பட்ட சிந்தனைகளே வராது. அப்போ நாம் ஜெயித்து விட்டோம் என்று இந்த சீப்பை எடுத்து ஒழித்து வைத்துவிட்டு திருமணத்தை நிறுத்தும் திட்டத்தை தான் உளவுத்துறையில் பணியாற்றக்கூடிய அதிபுத்திசாலிகள் செய்திருக்கிறார்கள். இன்னொன்று, நீங்கள் இது இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆடியோஸ் இது மாதிரி வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இவன் பேசுகிறது அவன் பேசுகிறதுன்னு நாமளே நம்ம ஷோவில் பேசியிருக்கோம். திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டது உள்ளேருந்து ஒரு 150 ஆடியோ எடுத்து கொஞ்சமாக அதில் ரிலீஸ் பண்ணுறது. இதுக்குன்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏஜென்ட்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஏஜென்ட்ஸுகளை வைத்து ரிலீஸ் பண்ணுறது. திடீரென்று வைரலாக பரவும் ஆடியோன்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் சேனலே பிக்கப் பண்ணோம், பார்த்துருப்பீங்க. நம்ம நேற்று ஷோவில் வேங்கை வயல் பற்றி இப்படி பேசினோம்ல, வைரலாகும் வேங்கை வயல் ஆடியோ, அத்தை அம்மாகிட்ட பேசுகிற அந்த ஆடியோலாம் வந்துச்சுன்னு நேற்று ஷோவில் நம்ம பேசியிருப்போம். அது மாதிரி இந்த ஆடியோ இவங்களே லீக் பண்ணி விட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது. இப்போ விஜய் நேச்சுரலாக அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அவர்கிட்ட வந்து ஜான் இது என்ன பண்ணலாம் அது பண்ணலான்னு பேசிகிட்டு இருப்பார். இப்போ விஜய் மைண்டில் ஒரு சந்தேகம், ஓ ஆடியோ வருது, அப்போ நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது வெளியிலே ஆடியோ பேசிகிட்டு இருக்க, நீ வேண்டாம் போ. அந்த ஆடியோவில் சார் புஷி ஆனந்த் எதிர்க்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன மாதிரியான விவரங்கள் சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி விஜயை விட புஷி ஆனந்தோ வந்து அவர் முன்னிலைப்படுத்திக்கிறாரு, அவருடைய ஃபோட்டோவை பெருசாக போடுறாரு. நான் ஏற்கனவே இந்த திரு அன்புமணி அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கும்போது அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை கூட போடுறதுக்கு அனுமதிச்சது கிடையாது. இவர் வந்து எல்லாத்தையுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு. ஸோ புஷி ஆனந்துக்கும் இவருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த பரந்தூர் விவகாரத்தில் கூட ஆனந்த அனுப்பலை, பொருளாளர் வெங்கட்ராமனை தான் அனுப்புனாங்க. விஜயுமே ஆனந்த் மேல ஒரு அப்செட்ல தான் இருக்கிறாரு. இப்படிலாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்களே, இது என்ன சார்? குறிப்பா ஆனந்துக்கும் விஜய் அவர்களுக்கும் சிக்கல் இருக்குன்னு சொல்வதன் மூலமா என்ன நடக்கும்னு நம்புறாங்க? குழப்பம் ஆனது. இப்போ நீங்க இந்த கேள்வி எழுப்புறீங்களே, இதுதான் நோக்கம். இப்போ நீங்க இந்த கேள்வி ஏன் எழுப்புறீங்க?
உண்மையிலே அப்போ ஆனந்துக்கும் விஜய் அவர்களுக்கும் சிக்கலா? இப்போ உங்களுக்கு உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை விதைக்கிறாங்கல்ல, அப்போது இது என்ன ஆகுன்னா, அப்போது அண்ணா வந்து புஷி ஆனந்தன் நம்பல போல இருக்கு, விஜய் அவர்கள் வந்து புஷி ஆனந்தன் நம்பல போல இருக்கு, அப்போது புஷி ஆனந்தன் சொல்கிறத நம்ம கேட்க வேணான்னு கட்சிக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தலாம்ல. கண்டிப்பாக. அடுத்ததாக நீங்கள் ஒன்று விஷயம் சொன்னீங்களே பார்த்தியா, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசும்போது புஷி ஆனந்தன் வெளில அனுப்பிச்சிட்டாரு. யாராவது ஒருத்தர் டேமேஜ் பண்ணுங்கள். திரு விஜய் அவர்களுக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் திரு புஷி ஆனந்த் மற்றும் திரு ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவங்க ரெண்டு பேரும் ஒரு கரம் போச்சுன்னா கூட ஒரு டெம்பரரி செட்பேக் தானே. புஷி ஆனந்த் போனால் இன்னொருத்தரை வச்சு விஜய் மேனேஜ் பண்ண போகிறது என்ன பெரிய விஷயமா? ஆனால் இவருக்கு அரசியல் தெரியாது. எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை டீல் பண்ணவர் வேற ஒருத்தர். அதே மாதிரி விஜயகாந்துக்கு வந்து பார்த்தசாரதி உள்ளுக்குள்ளெல்லாம் ரொம்ப தலையிடலை. இவர் தான் வந்து எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறாரு. மாவட்ட செயலாளர் வந்து எல்லாமே இவர் தான் ஒன் மேன் ஆர்மியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும். பிரிட்டோ, எந்த கட்சியில் இது இருக்காது? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் நீங்கள் வேலை செஞ்சீங்க, சரிங்களா? அங்கே அரசியல் இல்லை, இருந்துச்சா இல்லையா? உண்டு. நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. ஒரு 10 பேர் இருப்பாங்களா அந்த சேனலில்? அங்கே ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 5 அரசியல் இருந்துச்சா இல்லையா? இருக்கும். இப்படி ஒரு சின்ன அலுவலகத்தில் அரசியல் இருக்குது, 1000 அரசியல் இருக்கும்போது இவ்வளோ பெரிய இயக்கத்தை கட்டி காரணம், அதுவும் விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார்கிட்ட நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் விஜய் கூட நெருக்கம், நம்ம அவரை தள்ளி விட்டுட்டு நம்ம நெருக்கமாகணுன்ட்டு சில அரசியல்கள் இருக்க தான் செய்யும். இது எங்கே இருக்காது? ஆனால் விஜய் அரசியல் தாங்க மாட்டார். அவருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது, தோல்வியெல்லாம் சந்திக்க முடியாது. இதுதான். இப்படி ஒரு 2-3 ஆடியோ தொடர்ந்து வந்த உடனே விஜய் மனசுலேயே குழப்பத்தை ஏற்படுத்துறது. ஒரு பலவீனமான மனதுடைய லீடராக இருந்தாங்கன்னா, இது நார்மலான ஆளுங்க என்ன பண்ணணும்னா, என்ன பேசுன ஆடியோ வந்திருக்கா, சரி வந்துட்டு போகுது, பாப்பா வேலை பாரு, நீ வா அடுத்த வேலை பாரு, இப்படி இருந்தாங்கன்னா இது அவங்கள பாதிக்காது. ஒரு பலவீனமான மனதுடைய ஆளாக இருந்தாங்கன்னா, இப்போ விஜய் இருக்காருன்னு வச்சுங்களேன், விஜய் வந்து ஒரு வீக் மைண்டட் பர்சன்னு வச்சுங்க. இப்போ ஒரு திரு பிரிட்டோ சொன்னது, நீங்கள் சொன்னது, இது ரெண்டையும் போட்டு யோசிக்கிறது. ஓ, புஷி ஆனந்த் அவர் ஃபோட்டோ பெருசாக போடுறாரா, இனிமேல் எந்த பேனர் வச்சாலும் என்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு ஒரு விஜய் ஒரு உத்தரவு போடுறாருன்னு வச்சுங்களேன். பேனர் வைக்க முடியுமா? எல்லா பேனருக்கும் விஜய் அப்ரூவல் வாங்கிட்டு இருக்க முடியும்? இனி புஷி ஆனந்த் படத்தையே போடக்கூடாதுன்னு விஜய் சொல்லிட்டார். ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன் நான் இதெல்லாம். அப்போ ஒரு ஸ்டேஜில் புஷி ஆனந்த் மனசு வருத்தப்படுவார், என்ன இப்படி நம்மளை சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஓ, ஜான் இப்படி எல்லாத்தையும் பேசுகிறாரா, அடுத்த மீட்டிங்கு ஜானை கூப்பிடாதுன்னு விஜய் சொல்கிறாருன்னு வச்சுங்க. ஜான் வருத்தப்பட்டு ஒரு ஸ்டேஜில் ஒரு வெளியே கூட போகலாம், ஓ விடுங்க நான் வேறு கட்சிக்கு செல்கிறேன் அப்படின்ட்டு அவர் அந்த முடிவெடுக்க கூட கூடும். இப்படிப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்துறது தானே. பிரசாந்த் கிஷோரோ இல்லை சுனில் பற்றியோ எதுவுமே இவங்க பேசவே இல்லை. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி பற்றி மட்டுமே பேசிகிட்டே இருக்கிறாங்க. நான் தான் தொடக்கத்திலே சொன்னேனே, விஜய் விக்கிரவாண்டி மாநாடு நடத்துனதுலேருந்து இவங்களுக்கு தூக்கமே இல்லை பிரிட்டோ. பிரசாந்த் கிஷோர் இவர்களுக்கு ஏற்கனவே வேலை செய்தவர். திரு சுனில் கனுகுல் அவர்கள் இப்போது வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர். இப்போது திரு சுனில் கனுகுல் அவர்கள் திரு உதயநிதிக்காக வேலை பார்க்கிறார். இளைஞரணியோட கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் அதை பற்றி தனியாக பேசுவோம். இளைஞரணி, முதியோர் அணி, இந்த அணியெல்லாம் வந்து திமுக என்ன ஆக போகுதுன்றதெல்லாம் நம்ம விரிவாக பேசுவோம். இப்போது திரு சுனில் கனுகுல் அவர்கள் இவருக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவங்கள பற்றி போட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? இவங்க 24 மணி நேரம் நான் தான் சொல்கிறேன்ல, எங்க 2 பேரை பற்றி தாங்க அதிகமாக ஆடியோ, நியூஸு, பர்சனல் மேட்டர்ஸ் இதெல்லாம் அதிகம் வருது. ஒன்று விஜய், இன்னொன்று சவுக்கு மீடியா, கரெக்டாக? ஸோ யாரை பற்றி இவங்க அதிகம் சிந்திக்கிறாங்கன்றதை நீ யோசிக்கணும். யாரை டார்கெட் பண்ணுறாங்க? 24 மணி நேரமாக இவங்க சிந்தனை என்ன? சவுக்கு மீடியா எப்படி மூடுறது, என்ன அவங்க மேலே கேஸ் போட்டு போய் ஏபி வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு ஜட்ஜு வேறு இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாரு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது? கஞ்சா கேஸும் போட்டாச்சு, கேமராவெல்லாம் சீஸ் பண்ணிட்டு போயிடுச்சு, திருப்பியும் பேசுகிறாங்க. அந்த போய்ட்டு விஜயை பார்த்தா என்ன வந்து பரந்தூர் ஏற்பாடு 20,000 கோடியை காலி பண்ணிட்டோம் போல இருக்கே. ஸோ இதை என்ன பண்ணுறது? இது ஒரு அரசியல் ரீதியாக விஜய் எதிர்க்கலாம், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. விஜய் வானத்துலேருந்து வந்தவரெலாம் ஒன்றும் கிடையாது. விஜய்க்கு அரசியல் தெரியாது. ஆனால் விஜயோட பெர்சனல்லாம் ரொம்ப, அதான் சொல்கிறேன்னே, அரசியல் ரீதியாக எதிர்க்கணும்னு நான் சொல்கிறேன்ல சார். இது விஜயோட பெரிய ப்ளஸ் நான் பார்க்குறது என்னன்னா சார், இப்போது அதிமுக வந்து யார் அந்த சார் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், உடனே பொள்ளாச்சி விவகாரம்னு சொல்கிறதுக்கு இவங்க கிட்ட கதைகள் இருக்குது, இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ விஜய்க்கு நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. அப்படி அதனால என்ன ஆகுதுன்னா, விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. தெரியாமல் கஷ்டப்படுறாங்கிறத விட அப்படி கிடையாது மாலதி. பெர்சனல் போட்டு ரொம்ப இது அது பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஏன் ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ணுறது ஈஸி அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நான் அதுலேருந்து மாறுபடுறேன். என்னென்னா, ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ணி இவங்களுக்கு பழக்கம், அது இவங்க தொழில். டிஎம்கேனா ஏடிஎம்கே தானே எதிர 50 வருஷத்து கதைமா அது. டிஎம்கே ஏடிஎம்கேன்றது 50 வருஷத்து கதை.
திமுக எதிர்ப்பு ஏடிஎம்கே டிஎன்ஏல இருக்கிறதும் ஏடிஎம்கே எதிர்ப்பு டிஎம்கே டிஎன்ஏல இருக்கிறதும் 50 வருடத்து கதை. ஆனால் இனிமேல் உதய அண்ணா விஜய் அண்ணா வரும். ஆனால் புதுசாக ஒருத்தன் வர்றானே. சர்வேஸ்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. விஜயோட தாக்கம் அவங்களுக்கு தெரியுது. அதையும் சொல்லிடுறேன். அதாவது என்ன மினிமமாக ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது விஜய்க்கு, அவ்வளோதான். வீட்டுக்கு ஒரு ஓட்டு, அது ஜெயிக்க வைக்குமா அப்படின்றதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது. பெண்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது. அது ரொம்ப முக்கியம். பெண்கள் ஆதரவு திமுகக்கு எப்படின்றது நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த மகளிர் உரிமை தொகையினால் உழுது. இல்லைன்னா இவங்க பெண்களை பற்றி பேசுகிறது நடந்துக்கிறதெல்லாம் வச்சு இவங்களுக்கு, அதனால தான் செல்வி ஜெயலலிதா மீண்டும் மீண்டும் வென்றார். ஸோ இவர் திரு பிரிட்டோ அவர்கள் சொல்கிறது போல் பெண்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது. ஓவராலாக சொல்ல போனால் ஆதரவு அதிகமாக இருக்குது. அது எல்லாத்தையும் விட விஜய் டச் பண்ணுற இஷ்யூஸ். அவங்க பாசிசம்னா நீங்கள் பாயசம்னா நடுங்கிட்டாங்க. என்னது நம்ம பாசிஸ் கட்சியா? ஏன்னா இவங்க காலங்காலமாக வந்து பாசிச பாஜகன்னு சொல்லி பழகப்பட்டு பாசிஸ்ட் கட்சினா அது பிஜேபின்னு எல்லாருக்கும் டென்ட் பண்ணிவிட்டு இவங்க நடந்துக்கிற பாசிச தன்மை பெரிய அளவில் தெரியல. மக்கள் பார்க்குறாங்க எனக்கு என்ன நடந்தது, நம்ம மீடியாவுக்கு என்ன நடந்ததுன்றதை மக்கள் பார்த்தாலும் அதை பாசிஸ்ட்னு யாரும் இது வரைக்கும் டேர்ம் பண்ணதில்லை. நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஓகேவா? அதை விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் மேடையில் பிஜேபிக்கும் உங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லையா, நீங்களும் பாசிஸ்ட் தான்னு சொல்லும்போது தாங்கிக்கவே முடியல. ரீச் அதிகம் தாங்கிக்க முடியல. அதாவது பேச்சுரிமைக்கும் எழுத்துரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு கட்சியை பாசிஸ்ட் கட்சின்னு சொன்னால் பொசுக்குனே அப்படி சொல்லிட்டு போயிட்டாந்தாலே. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த பாசிஸ்ட் கட்சின்ற அந்த டேர்மு அது மட்டும் இல்லாமல் என்ன, ஒரு குடும்பமே எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்காக நீ பிஜேபியை குறை சொல்கிறன்றதுலாம் என்ன அடி? நீ இதுக்கு என்ன பதில் இருக்குமா உங்கள்கிட்ட? அப்புறம் மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் அவங்களுக்கு நன்மைகள் செய்யாமல் கூட்டணி கட்சிகளோட அந்த பலத்தை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம், வார்த்தைக்கு வார்த்தை இது என்ன மாதிரி இம்பாக்ட் பண்றாரு. அந்த திமுகவோட எதெல்லாம் திமுகவோட ஸ்ட்ரென்த்தோ அங்கெல்லாம் அடிக்கிறாரு. வடிவேலு அவர்கள் தான் ஒரு படத்தில் சொல்வார் என்று நினைக்கிறேன், கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறான்ட்டு. அது போல், அதாவது நான் தொடக்கத்தில் சொன்னது தான், வலிக்கிற இடத்துல அடிக்கிறாரு. ஹிட் தம் வேர் இட் ஹர்ட்ஸ் மோஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எங்கே அதிகமாக வலிக்குமோ அங்கே அடிக்கணும்ன்ட்டு அதை அடிக்கிறாரு. ஸோ அதுக்கு இந்த கோவா திருமணத்தை பற்றி இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இதெல்லாம் தாண்டி கட்சிக்குள்ளே குழப்பம் பண்ணி ஜானகிசாமி உருவிட்டா அவள் தான் விஜய் கட்சி. வேறு விஜய்க்கு ஐடியா சொல்ல ஆளே இல்லை. இப்படியெல்லாம் இவர்கள் நினைத்து சிறுபொலித்தனமானது இது. அது மாதிரி ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் யாருமே இப்போ வரைக்கும் வந்து சேரலை. இதெல்லாம் இருக்கும், வருவாங்க. இப்போ சேர மாட்டாங்கன்னு யார் சொன்னது? நிறைய பேர் சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். சில மூத்த வழக்கறிஞர்களே விஜய் கட்சியில் சேர இருக்கிறார்கள். நிறைய இந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற பேரில் டிவி டிபேட்டில் யூடியூப் சேனலில் பேசுகிறவங்களாம் நீங்கள் பூரா திமுகறீங்க. அந்த டிவி டிபேட்டில் அரசியல் எந்த வடிவில் வந்தாலும், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் எந்த வடிவில் வந்தாலும் அவங்க பூரா திமுகறீங்க. திமுக பேரோல்ல இருக்கிறவங்க. அந்த பக்கம் போய் பார்த்தா திராவிட மாடல்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் கத்திட்டு இருப்பான். இங்கே போய் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இல்லை அவர் சொல்வது தவறுன்ட்டு. அதான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு டிபேட்டு மொத்தம் 4 பேர், அதில் 3 பேர் திமுக. ஒரு உப்புக்கு சப்பான் பேருக்கு ஒருத்தரை உட்கார வச்சுருவாங்க. இந்த பேருக்கு உட்கார வைக்கிற உப்புக்கு சப்பான் நல்லா பேசிட்டானா நெறியாளர் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை போட்டு அடிப்பாங்க அப்படின்னு திரு மணி அவர்கள் சொன்னது ரொம்ப அது வைரல் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். அது போல தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் திஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ எப்படியாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விஜயை காலி பண்ணி விட்டுறணும். இதிலேயே விஜய் வெற்றி அடைந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஒருத்தனை பற்றி 24 மணி நேரம் சிந்திச்சுட்டு இருக்காங்கன்னா அதை விட விஜய்க்கு வேறு என்னங்க வெற்றி வேணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விஜய் என்ன பண்ணுறாருன்னு மொத்த உளவுத்துறையை விட்டு, குறிப்பாக திரு உதயநிதி அவர்கள் மற்றும் திரு முதல்வரும் சரி, விஜய் கட்சியில் என்ன மூவ்மெண்ட்டு விஜய் கட்சியை டேமேஜ் பண்ணுங்கள். இதை தவிர அரசுக்கு வேறு சிந்தனை. சரி, ஏன் நான் எனக்கு தெரிந்த அதிகாரிகளிடம் பேசும்போது, எங்கள் உண்மையிலே விஜய் வந்து அன்டெஸ்டட் பார்ட்டிங்க, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் டைம் டெஸ்டட் பார்ட்டி ஏடிஎம்கே பல முறை உங்களை வீழ்த்திருக்கு திமுகவை. அண்டு இப்போவும் வந்து அந்த கட்சி ஒன்றும் உடஞ்சி செதறிலாம் போடல, தோத்துக்கிட்டு இருக்காங்க, அதை மறுக்கலை. ஆனால் சாலிடாக இன்னும் இருக்குது அந்த கட்சி. பெரிய அளவில் அந்த கட்சியில் பிளவுலாம் ஏற்படலை சார். பல பேர் சொல்லிட்டாங்க சார், அதிமுகவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து தோத்துக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும், ஆனால் களத்தில் வந்து பயங்கர பலமாக இருக்காங்க, அதிமுகவை அவ்வளோ ஈஸியாலாம் அழிச்சிட முடியாது. இப்போ இந்த எம்பிகளுக்கான தேர்தல் வந்துச்சுல, அப்பயே சொன்னாங்க. ஸோ நானும் சார் இதுதானே சார் டேஞ்சரு அப்படின்னு.
அரசும் சரி, அதிகாரிகளும் சரி, திமுக குடும்பமும் சரி, ஏடிஎம்கே காலி, வந்தான் பிரச்சனை, விஜய் தான் என்று சொன்ன உடனே இவர்கள் 24 மணி நேரமும் விஜய் கட்சியில் என்ன மூமெண்ட்டு என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அதனால இவங்களுக்கு தெரிஞ்சது ஆபாசம் தானேம்மா, பல முறை சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவங்களோட சிந்தனை ஆபாசம், பேச்சு ஆபாசம். மேபி அது வந்து மக்கள் மத்தியில் எடுபடலைன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய மனைவியை பற்றி சொல்கிறது, விஜய் வந்து அவங்க ஹீரோயின்ஸோட சேர்த்து பேசுறது, இதெல்லாம் எதுவுமே மக்கள் மத்தியில் எடுபடலை. பாருங்க மாலதி, ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க மாலதி. தமிழ்நாட்டில் இன்று ஆண்டவர்கள் அத்தனை பேரின் வரலாறுகளை, தனிப்பட்ட வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 100 கதை இருக்கும். கருணாநிதி இல்லை, ஸ்டாலின் இல்லை, உதயநிதி இல்லை, மீண்டும் மீண்டும் செல்வி ஜெயலலிதாவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் ஒன்றுமே போட முடியல உங்களால், இல்லையா? 100 கதை இல்லையா எம்ஜிஆர் பற்றி? அதை கருணாநிதி பேசியது இல்லையா? அதை வச்சா ஓட்டு போடுறாங்க. மக்கள் இதெல்லாம் ஒரு விஷயமாகவே கருத மாட்டாங்கம்மா. ஐயோ, நல்லது சரியா கெட்டது சரியான்னு பாரியா, இதுதான் மெயின். இதை வச்சு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா இங்கே யாராவது ஒருத்தரை வந்து உங்களில் பாவம் செய்யாதவர்கள் இவன் மீது கல்லெடுத்து தெரியுங்கள்னார ஒருத்த மிஞ்சுவானே. இன்னொன்று, அவரை பற்றி இப்படி பேசுகிறீங்களே, நீங்கள் ஒருத்தர் யோக்கியமா? நீங்கள் பேசணுன்னா 1 மணி நேரம் பேசுவேன் இவங்க கதையை. அது அவசியம் இல்லை மக்களுக்கு, இல்லையா? ஆனால் இவங்களுக்கு தெரிந்தது இதுதான். கரெக்டாக சொல்கிறாருன்னா ஒரு குடும்பம் கொள்ளையடிக்கணுமான்னு சொல்கிறாருமா. இதுக்கு என்ன பதில் இருக்குது திமுக? சொல்லுங்கள். நாங்கள் குடும்பமாக அரசியல் பண்ணுறோம். ஒரு குடும்பம் தான் அரசியல் பண்ணுது. ஒரு குடும்பத்துக்காக 100 குடும்பங்கள் வேலை செய்கின்றன வேணால் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு பதில் இல்லாததுனால இந்த மாதிரி வேலை பண்ணுறது. அடுத்து புஷியானந்த ஆனது ஆடியோ கிடைக்கல போல இருக்குது, ரெடி பண்ணி அதை வெளியிடுவாங்க. இவர்களுக்கு தெரிந்தது இதுதான். இது மாதிரிலாம் பண்ணுறதன் மூலமாலாம் வந்து ஒரு தலைவரின் வளர்ச்சியை அல்லது ஒரு இயக்கத்தின் வளர்ச்சியை நீங்கள் அழித்து விட முடியாது அல்லது தடுத்து விட முடியாது. இதை வந்து முதல்வர் அனுமதிக்கக்கூடாது. இதுதான் எனக்கு. அவருக்கு தெரியாமலே எல்லாமே நடக்குது. அவருக்கு எது தெரியும் நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. இப்போ சார் பரந்தூருக்கு ஒரு நிமிஷமா, அவர் ஒரு உல்லாசபுரியில் கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சந்திச்சிருக்கேன். சீரியஸாகவே இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஆட்சியை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு அவர் நம்புகிறார். பொற்கால நம்புகிறார், சீரியஸாக நம்புகிறார். சார் இல்லை சார், இங்கே போராட்டம் நடக்குது, அங்கே போராட்டம், அது ஏடிஎம்கே தூண்டுதுன்னு போயிட்டே இருப்பார் அவர். யார் சார் பெஸ்ட்டு முதல்? நான் தான், வேறு யார்? இந்த இதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பிரிட்டோ. இப்போ மறந்துட்டோம் நம்ம. அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படிப்பட்டவர்ன்றதுக்காக சொல்கிறேன் நான். ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. கூட சுகாதாரத்துறை அமைச்சர் வாக்கிங் வர்றாரு. ஷூட்டிங் தானே, அது அவருக்கு தெரியாமல் நடக்கல அந்த ஷூட்டிங், இல்லையா? இது ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியும். சில ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் சொல்லுவாங்கல்ல, டைலாகில் நீங்களே டைலாக் பேசுங்கப்பா இந்த சீனுக்கு, இதான் சுச்சுவேஷன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பேச சொன்னால் ஒரு முதல்வர் சுகாதாரத்துறை அமைச்சரோட காலையில் வாக்கிங் போகும்போது கூட வர்றாரு. என்ன பேசணும் சொல்லுங்கம்மா? நாட்டில் மும்மாறி பொழிகிறதா, மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா, சம்திங் லைக் தட், இல்லையா? சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்ற அடிப்படையில் வந்து மக்கள்லாம் எந்த ஆரோக்கியமாக இருக்காங்க. என்ன உங்களுக்கு சேலத்தில் ஏதோ டெங்கு காய்ச்சல்னாங்களே, என்னாச்சுங்க? சரி பண்ணியாச்சா? ரைட்டு. என்ன அது இது புது மெடிசின் ஷார்ட்டேஜ்னு சொன்னாங்களே, சரியாயிடுச்சா? ரைட்டு. டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு, இது மாதிரி 100 விஷயம் பேசலாம் சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட. இவர் என்ன பேசினார்? உதயநிதி அவர்களுடைய படம் பார்த்தீங்க, கழகத்தலைவன் பார்க்கல நீங்கள்? என்னங்க இன்னும் ரிவ்யூ போடாமல் இருக்கீங்க? ப்ளூ சட்டை போட்டார், பேசினாரே இல்லையா? ஒரு நல்ல அரசியல் தலைவர். இவங்க மாலதி கூட நம்மளோட கடந்த நேர்காணலில் சொல்லியிருந்தாங்க, கம்பன் வீட்டு இது என்னம்மா அது தரிகிறீங்களே ஏதோ. சார் 24 மணி நேரமும் ஒரு மனுஷன் பாலிட்டிஷியனாகவே இருக்க முடியுமா? இருக்கணும். சில மணி நேரம், சில மணி துளிகள் வந்து ஒரு தந்தையா இருக்கக்கூடாதா? இல்லை, உதயநிதி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் தான் சார் அப்படின்னு அவங்க அப்பா நினச்சினுக்கிறார், அவரும் நினச்சினுக்கிறார். நான் இதுக்கு தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு வாக்கிங் போகிறாங்க, அப்போ அது நடந்து போகும்போது ஒரு இது ஷூட் பண்ணி போடுறாங்கன்னா இது வெளியில் போகுது. மக்கள் அந்த உங்களுக்கு அந்த கான்ஷியஸ் இருக்கணும். மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்றதுக்கு மாதிரி நீங்கள் பேசணும். இயல்பாக வந்து கழகத்தலைவன் படம் பார்க்கலையான்னா இது தப்பு, மக்கள் இதை ரசிக்க மாட்டாங்கன்னு கூட அவருக்கு தெரியலன்னா அப்போ அவர் எப்படி ஆட்சி நடத்திட்டு இருப்பார்னு அவரை நினச்சிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். அவர் தெரிந்து கொள்ள வேண்டும், இதை அனுமதிக்கக்கூடாது. இது என்னங்க ஆடியோ வீடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இது என்னங்க வேலை? இது தப்புங்க, இதெல்லாம் அவர் சொல்லணும். ஆனால் அவருக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியாது. அவர்கிட்ட போயிட்டு, சார் உலகத்தில் தமிழன் தான் இரும்பை கண்டுபிடிச்சான். அப்படியா? ஆமாம், இதை ஏடிஎம்கே பீரியட்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க போன கவர்மெண்ட்லேயே. ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம். எப்போ? நாளைக்கு வாங்க போவோம், கிளம்புங்க. கிளம்புங்க. இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன்.
இரும்பு காலம் தமிழகத்திலிருந்து தொடங்கியது, துருக்கியில் தொடங்கவில்லை. ஆக்சுவலாக சார் இது சார் இப்போ நம்ம பேசுகிற டாபிக் டோட்டலாக கொஞ்சம் டிவியேட் ஆகிறோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கண்டுபிடிப்பை வந்து உலக மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு அறிவிக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். பெருசாக ஏன் சார் எடுபடல? கீழடியில் வந்து அந்த ஆதி வார்த்தைகளுக்கு ஆதிச்சநல்லூர் இல்லை, அந்த ஆதி வார்த்தைகள் ஆலாம் இங்கே தான் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரிலாம் சொல்லும்போது தமிழ் பிராமி தமிழ்னு சொல்றாங்க. அந்த எழுத்து வடிவமே இங்க தான் இருந்துச்சு. அப்படி ஒரு மக்கள் சந்தோஷமா கொண்டாடினாங்க, ஒரு பெரிய வைப் இருந்துச்சு இல்லை? இப்போ இது ஏன் சார் பெருசா எடுபடாம போயிடுச்சு? ஏன் இந்த ஃபீல் வந்துச்சுன்னா, இவங்களுக்கு வேறு வேலை இல்லைப்பா, எதையாவது போட்டு உருட்டிட்டு கிடப்பாங்க, இப்படி போயிடுச்சு. நீங்கள் சொன்னது மாதிரி நான் இதை முழுமையாக உடன்படுறேன் மாலதி. இங்கிருந்து சொல்ல போனால் மனித சமுதாயத்துக்கே முக்கியமான கண்டுபிடிப்பு. தமிழர்களுக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், மனித சமுதாயத்துக்கே முக்கியமான கண்டுபிடிப்பு. நாகரிகம் எங்கே தொடங்குச்சுன்னு ஏஜ் மாறுதுமா. ஸ்டீல் அயனை வந்து பயன்படுத்துறது, இங்கே ஒருத்தன் வந்து அதை இரும்பை உருக்கி பயன்படுத்தி இப்படி இருக்கக்கூடிய ஒரு இனம் இங்கே இருந்திருக்குன்றத எவிடன்ஸ் கிடைக்கும் போது ஹியூமன் சிவிலைசேஷன்லேயே இம்பார்ட்டண்ட்டான கண்டுபிடிப்பு. அதை இவங்க சொல்லும் போது நம்புறதுக்கு ஜனங்க தயாராக இல்லை மாலதி. சீரியஸ்லி சொல்கிறேன், நான் இவங்க மேலே இருக்க கால்பொடிஷனால் பேசுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இது பெருசாக எடுபட்டுருக்கணும். சிவிலைசேஷனில் இது முக்கியம்னு சொல்கிறேன் இல்லை நான். உலக வரலாறு புரட்டி போடுற கண்டுபிடிப்பு பிரிட்டோ இது. இவங்களுக்கு தான்ப்பா வேலை, சும்மா திராவிடமான ஏதாவது போட்டு விட்டுன்னு போப்பா கொடுப்பா, இப்படி ஆயிடுச்சு. ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணாங்களா? நாளை ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். ஏதாவது புது படத்துக்கு ரிவ்யூ போடுறாரு போல இருக்குன்னு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் எப்படி இருந்துச்சு? நான் பல இடங்களில் பேசியிருக்கேன். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்தறிவு பெற்ற சமூகம்ன்ட்டு நான் பெருமையோடு நான் பல இடங்களில் பேசியிருக்கேன். அன்றைக்கி நல்லா இருந்துச்சு, அரசியல் மீது பெரிய விமர்சனம் இல்லை. அப்போ எல்லாருக்கும் இது ஃபோக்கஸ் வந்துச்சு. இப்போ இது பண்ணணும், ஏன்ப்பா இவங்களுக்கு இதே வேலைப்பா, எப்போ பாரு கேட்டுன்ட்டு ஆகிற வேலை. மருந்து இல்லை, ஹாஸ்பிட்டலு, டாக்டர் இல்லை, பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு துப்பு இல்லைன்றது தான் ஜனங்க பேசுகிறாங்க. கரெக்டாக 2500 கொடுத்தப்போ 5000 ரூபா கொடுன்னு சொன்னேன். நீ 1000 ரூபா கொடுக்க துப்பு இல்லை உனக்கு பொங்கலுக்கு. நீ அதை விட்டு இரும்பு எவன் கண்டுபிடிச்சானே, நீ ரேஷன் கார்டில் 1000 ரூபா கொடுன்னா இப்படி ஆயிடுச்சு. நீ உள்ளபடியே நீங்கள் சொல்கிறது ரொம்ப வேலிட் பாயிண்ட், எடுப்பில்ல. உயர்நீதிமன்றம் வேற இதில் வந்து அந்த கேக் மேலே செர்ரி வைக்கிற மாதிரி முதல்ல இரும்பு கண்டுபிடிச்சது மட்டும் அதோடு நிறுத்திடக்கூடாது, இரும்பு கரம் கொண்டு ஊழலை ஒடுக்க வேண்டும் என்று நீதியரசர் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அந்த அமர்வு இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க பாருங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அவர் சொன்னது. நியூஸ் பேப்பரில் இன்டர்வியூலாம் ரிப்போர்ட் ஆகிருக்கு இன்றைக்கி. இரும்பு கரம் முக்கியம் இல்லை, இரும்பு கரம் பாருங்கள், ஜட்ஜஸ் அதை எவ்வளோ கான்ஷியஸ். இரும்பு கரம் கொண்டு ஊழலை ஒடுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜட்ஜு என்ன சொல்கிறாரு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இரும்பு கரும்புன்னு ஊட்டின்னு இருக்காத, துட்டடிக்கிற நிறுத்து சார். ஊழலை ஒழிக்கிறதுல முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அதே அந்த நீங்கள் கண்டுபிடிச்சிங்கல்ல இரும்பு, 5300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இரும்பு கரத்தை வச்சு ஊழலை ஒழியுங்கள் என்று நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. ஸோ கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட்டு. ஸோ இது மாதிரி விஜய் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தி, விஜயோட சிந்தனையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த கட்சியை ஒன்றுலாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த அதிகாரிகள் சொல்லும் இந்த யோசனையை எல்லாம் கூப்பிட்டு ஒரு நல்ல சீனியர் லீடர்னா, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சும்மா இருங்கய்யா, கொள்கை ரீதியாக அவரை எதிர்க்கணும், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி விஜய் கட்சியில் இருக்கிற முக்கியமான ஒரு 4 பேர் தூக்குங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிறது. இப்போ நேற்று கூட ஒரு 3000 பேர் நாம் தமிழ்லேருந்து போனாங்கலாம் பேசினேன். நேற்றைக்கு முன்தினம் நினைக்கிறேன் திமுகவில் இணைந்த. ஆமாம், அது ஃபோட்டோ கிட்டலாம் வந்துட்டு பார்த்தேன் நான். அதை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் இன்னும் ஒரு 2 மேட்டர், ஹைகோர்ட் மேட்டர் இருக்குது, அதை சொல்லிட்டு அப்படி போகலான்னு இருக்கிறேன். இந்த புதிய தமிழகம் கட்சியை பாராட்ட விரும்புகிறேன். புதிய தமிழகம் கட்சி ஒரு ரொம்ப சிறப்பான வேலையை செய்திருக்கிறது. இது எந்த அரசியல் அமைப்புகளோ கட்சிகளோ இதை செய்வதில்லை. என்ன சிறப்பான அமைப்புனா, நவம்பர் 7 அன்று ஏதோ சில கொள்கைகளை வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சென்னையில் தமிழகம் தழுவிய அளவில் ஒரு பேரணி நடத்துவதற்கு அனுமதி கோரி சென்னை காவல்துறையிடம் விண்ணப்பிக்கிறார். அந்த காவல்துறைக்கிட்ட இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கெல்லாம் விண்ணப்பிக்கும் போது 30 நாட்களுக்கு முன்னாடி, இத்தனை நாட்களுக்கு முன்னாடின்னு சில குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் உரிய காலத்துக்கு முன்னால் விண்ணப்பிக்கிறார்கள். அங்கே அதை விண்ணப்பித்த உடனே அந்த இடம் சரியில்லை, நீங்கள் இந்த இடத்துக்கு மாற்றிக்கிங்கன்னு சொல்லிட்டு இவர்கள் சொல்கிறார்கள். சரிங்க, அந்த இடத்துக்கு மாற்றிக்கிறோன்னு சொல்லிட்டு அவர்கள் காவல்துறை எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த பேரணிக்கு ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு விடுகின்றன. வாகனங்களில் தமிழகம் முழுக்க இருந்து புதிய தமிழகம் கட்சியின் தொண்டர்கள் குவிகின்றனர். இன்னைக்கு பேரணின்னு வச்சுக்கோங்க,
இன்றைக்கி மதியம் கிளம்புதுன்னு வச்சுங்க பேரணி, இன்றைக்கி காலையில் வந்து பேரணிக்கு அனுமதி மறுப்புன்னு காவல்துறை நோட்டீஸ் கொடுக்கும். வழக்கமாக எல்லா கட்சியும் வந்து அனுமதி தடை மீறி பேரணி பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களும் ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. இல்லை தடை மீறி நீங்கள் பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷம் ப்ரெஸ்ஸில் பேசுங்க, போங்க, அந்த கல்யாண மண்டபத்தில் எலுமிச்சை சோறு வாங்கி வச்சுருக்கோம், தின்ட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போங்க, பேர் அட்ரஸ்லாம் கொடுங்கன்ற இதுதான் வழக்கமாக நடக்கும். டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாடு பூரா இருந்து நான் எங்கள் கட்சியின் தொண்டர்களை திரட்டிட்டேன் இந்த ஊர்வலத்துக்கு, 1 கோடி ரூபாய் செலவு, துட்டை கொடுன்ட்டு ஹைகோர்ட்டில் கேஸை போட்டு விட்டார். போட்டது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஊரில் நடக்கிறோம் அன்றைக்கி வந்து டினை பண்ணிட்டாங்க. ஆளுநருக்கு எதிராக திமுக ஆர்ப்பாட்டம் வள்ளுவரத்தில் இவ்வளோ பேர் வச்சு நடத்துகிறாங்க. திமுக எம்பி கனிமொழி இதில் கலந்துக்கிறாங்க. ஆளுநருக்கு வண்டையாக திட்டுறாங்க. இதில் எனக்கு 1 கோடி ரூபாய் துட்டு எடுத்து வைக்க சொல்லுங்கள். திமுக கூட்டணி கட்சி நடத்தினா மட்டும் இது பண்ணுறாங்க. எங்கள் தொண்டர்கள்லாம் தமிழ்நாடு பூரா செலவு பண்ணியிருக்காங்க, நாங்கள் கட்சிங்க ஆர்கனைஸ் பண்ணதுக்கு இவ்வளோ செலவாச்சு, அந்த துட்டு எடுத்து வைக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது மாண்புமிகு நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த உடனே அவர் பிடிச்சிக்கிட்டார். அவர் ஆமாம் அது கரெக்டு தான், அது என்ன திமுக மற்றும் கூட்டணி கட்சி நடத்தினா மட்டும் பர்மிஷன் கொடுக்குறீங்க, இதுக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்கணும்? இல்லை சார் அது வந்து இங்கே டிராஃபிக் ஜாம், அதெல்லாம் இருக்கட்டும், 1 வாரம் முன்னாடி சொல்லு பர்மிஷன் இல்லைன்னு, நடக்கிற நீ காலையில் நீ எதுக்கு சொல்கிற? விஜயகாந்த் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருடைய நினைவேந்தலுக்கு கூட 1 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க பெர்மிஷன் கேட்டிருக்காங்க சார். எக்ஸாக்டாக முன்னாடி நாள் தான் சார். இது எவ்வளோ எமோஷன்ஸ் சார். எமோஷன்ஸ் நான் ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமியோட இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை. பாரு, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா சார் பர்மிஷன் கிடையாதுன்னு ஒரு 4 நாள் முன்னாடி சொல்லியிருந்தா ஏன் பண்ண உடுப்பா வராதிங்க பண்ணியிருப்பாங்க. நீ செலவு பண்ணி ஒரு கட்சி நடத்தினாலும் யார் நடத்தினாலும் பஸ் வந்தால் டீசலுக்கு போட்டு தானே வரணும். சுதீப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நீங்கள் முன்னாடியே இதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருந்துருப்போம்ல எடுத்துக்கிட்டு. கரெக்டாக நேற்று ஈவினிங் சொல்கிறீங்க, ஏற்கனவே எல்லா பிளானும் பண்ணியிருப்பாங்க, இல்லை பிளான் பண்ணுறதுக்காக தயாராக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இறங்கி ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாமக பாலுவும் இதே தான் நீதிமன்றத்துக்கு, ஆமாம் நீதிமன்றத்தில் போயிருக்காங்களா, அது போட்டுட்டு ஒரு ஜட்ஜு என்ன பண்ணிட்டாருன்னா, போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொன்னதை மீறி சில வாகனங்கள் அதிக வாகனங்கள் வந்து டிராஃபிக்லாம் ஏற்பட்டுரும், அதனால தான் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல பண்ணோம். ஜட்ஜு நீங்கள் சொல்கிற காரணம் எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லைன்னு டிடி நெக்ஸ்ட்டில் மட்டும் இது ரிப்போர்ட் ஆகிருக்கு. காவல்துறை நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும், ஆளுங்கட்சியின் சேவகர்களாக காவல்துறை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் புதிய தமிழகம் கட்சியின் பேரணிக்கு அனுமதி மறுத்ததற்காக தமிழக அரசின் காவல்துறை சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல என்று சொல்லிட்டு, நீங்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்காக காவல்துறை புதிய காரணங்களை கண்டுபிடித்து சொல்கிறது, அது எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பொது அமைதிக்கு பங்கம் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பொது அமைதிக்கு பங்கம் வரக்கூடாதுன்றதுக்காக உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. அந்த பொது அமைதிக்கு பங்கம் வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கடமை அப்படின்ட்டு தீர்ப்பை ஒத்தி வைத்திருக்கிறார். 1 கோடி ரூபாய் தராரா, எவ்வளோ தராரு அப்படின்றத பார்க்கணும். இதன் தொடர்ச்சியாக இன்னும் ஒரே ஒரு தீர்ப்பை மட்டும் நம்ம பேசிவிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருந்தோம் மாலதி, இந்த சிறைத்துறையில் நடக்கக்கூடிய ஊழல் பற்றி பேசியிருந்தோம். திரு முருகையன் என்பவர் சென்னை புழல் சிறையில் கைதியாக இருக்கிறார். அவர் வந்து எனக்கு மாதம் வந்து இந்த கைதிகள் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்குன்னு இந்த ஜெயிலோட டேர்ம்ஸில் ஊதியம் கொடுப்பாங்க. அந்த ஊதியம் எனக்கு 6 மாதமாக வரல, ஒரு 3000 ரூபாயோ 2500 3000 ரூபாயோ ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. மாதம் எனக்கு இந்த அமௌண்ட்டு வரலை. அந்த அமௌண்ட்டை எனக்கு சம்பளத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்கு போடுகிறார். இதே போல் இந்த ஸ்கீம்லாம் வந்து இருக்குதான்றதே பல பேருக்கு தெரியாது. இது ஒரு நல்ல ஸ்கீம், இதை சொல்லிடுறேன் நான். இப்போது நான் ஒருவரை அடித்து விடுகிறேன், கொலை முயற்சின்னு வச்சுக்கோங்களேன், அடித்து அவருக்கு காயம் ஏற்படுத்திடுறேன். அதுக்கு எனக்கு கொலை முயற்சி என்ற அடிப்படையில் எனக்கு 5 வருடம் தண்டனை கிடைக்கிறது. இப்போ நான் அந்த 5 வருஷம் தண்டனையை நான் சிறையில் அனுபவிக்கும் போது எனக்கு மாதம் வேலை செஞ்சு ஊதியம் வருதில்ல, அந்த ஊதியத்தில் 20 அல்லது 25% அல்லது நீதிமன்றம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சதவீதத்தை பிடிச்சு விக்டிம்க்கு அனுப்பணும். இந்த ஒருத்தர் நான் அடித்தேன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு அனுப்பணும், அடி வாங்கினவங்களுக்கு அனுப்பணும், விக்டிம்ஸ்க்கு. இவங்க இந்த கைதியோட சம்பளத்திலேயே காசு அடிச்சிடறாங்கன்னா விக்டிம்ஸுக்கு இந்த அமௌண்ட்டு போதா இல்லைன்னு இதை யார் செக் பண்ணுறது? பல பேருக்கு தெரியாது இந்த விஷயம் இல்லையா? இந்த வழக்கு தனியாக விசாரணைக்கு வந்தது. இந்த திரு முருகையன் அவர்கள் தொடர்ந்து இருந்த வழக்கு என்பதில் என்ன விசேஷம்னா, முருகையனுக்கு ஏன் சம்பளம் கொடுக்கல அப்படின்றத விசாரிக்கும்போது
தமிழக அரசின் சிறைத்துறையில் கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஊழல் நடந்திருக்கிறது என்ற விஷயம் தெரிய வருகிறது. உள்ள சிறையில் வந்து கைதிகள் வேலை செய்வாங்க, பல்வேறு வேலைகள் செய்வாங்கன்றதை நான் சொன்னேன். சிறையில் வந்து இந்த அரசு அலுவலகங்கள் பயன்படுத்தக்கூடிய கவர்கள் செய்வார்கள். அண்டு இந்த ஹாஸ்பிட்டலில் பேண்டேஜ் கட்டுவாங்கள்ல, காஸ் கிளாத்து, இதெல்லாம் உள்ளே செய்வாங்க. இந்த கவர் மற்றும் காஸ் கிளாத்தெல்லாம் சப்ளை பண்ண மாதிரி கணக்கு எழுதிட்டு யாருமே சப்ளை பண்ணல. இது ஏற்கனவே டீட்டெயிலாக நான் பேசியிருந்தேன். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இதில் அப்சர்வேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்டு ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், மெட்ராஸ் இந்த இந்த மேட்ரு சென்னையில் வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களின் அமர்வில் விசாரணைக்கு வரும்போது என்னாச்சு இந்த மேட்ருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அன்றைக்கி தான் விஜிலன்ஸ் எஃப்ஐஆர் போகுது. 12/12/2024 அன்றைக்கி இந்த சிஏஜி ரிப்போர்ட்டில், ஆடிட் ரிப்போர்ட்டில் நிறைய ஊழல் நடந்திருக்கு சிறைத்துறையிலன்னு சொல்லியிருக்காங்களே, அது என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது அதே டேட்டில் விஜிலன்ஸ் எஃப்ஐஆர் போட்டுச்சு. ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பூர்வாங்க விசாரணை நடத்திருக்கோன்னு சொன்னாங்களா. அந்த வழக்கில் எஃப்ஐஆர் போட்டுட்டோம் அப்படின்ட்டு இந்த ரிப்போர்ட் அவங்க கொடுக்கும்போது அந்த கோர்ட் வந்து இதில் என்ன அப்சர்வேஷன் கொடுக்குதுன்னா, 1,63,64,222 ரூபாய்க்கு கவர்கள் செய்து வழங்கியதாக சிறைத்துறை கணக்கு எழுதியிருக்கிறது. அந்த 1,63,00,000 எங்கே போச்சுன்னு தெரியல. ஊழல் நடந்திருக்கிறது என்பது லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆரில் நிரூபணமாகுது. இதே போல் 36,76,100 மீட்டர் காசு சப்ளை பண்ண கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இது உண்மையிலேயே சப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சில ஜட்ஜஸ் வந்து இந்த எவ்வளவு டீட்டெயிலாக விஷயத்தை அணுகிறாங்கன்றத நம்ம இதிலேருந்து பார்க்கணும். சரி, நீங்கள் சம்மந்தப்பட்டவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விட்டது என்பது ரைட்டு. யார் மீது வழக்கு பதிவு செய்தீங்களா? அவங்க சிறையிலேயே தொடர்ந்தாங்கன்னா தடயங்களை அழித்து விட மாட்டார்களா அப்படின்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பிட்டு யார் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்களோ அவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூடுதலாக விசாரணை சுதந்திரமாக நடைபெறும் வகையில் சம்பந்தப்பட்டவர்களை தேவைப்பட்டால் சஸ்பெண்ட் செய்யுங்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. இது உண்மையிலேயே வந்து ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம். திரு ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களோட இந்த ஹேபியஸ் கார்பஸ் பெஞ்ச் வந்து ஒரு 5 மாதங்களாக இதே போர்ட்ஃபோலியோவில் தொடர்ந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த 5 அல்லது 6 மாதங்களில் அண்டு என் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தையும் இதே நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களின் அமர்வு தான் ரத்து செய்தது. அண்ட் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆன் குண்டாஸ் டிடென்ஷன் ஒரு ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியத்தோட ஜட்ஜ்மெண்ட்டு. அண்ட் இந்த சிறைத்துறை சம்மந்தமாக மட்டும் இந்த 5 மாத காலத்தில் திரு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு பல்வேறு அற்புதமான தீர்ப்புகளை சிறைத்துறை தொடர்பாக அது வழங்கியிருக்கிறது. நிறைய இந்த சிறைத்துறையில் உரிமை மீறல்கள், அப்புறம் இந்த கைதிகளை வீட்டு வேலைக்கு அனுப்புறது, அதிகாரிகள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தது, அதெல்லாம் நான் பார்த்தேன். வேலூரில் நடந்தது. அதில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு சிலர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்ட் அதன் பிறகு நான் சிறைக்கு வந்த பிறகு முதல் முறை இப்போ கடந்த முறை சிறைக்கு சென்ற பிறகு வெளியே வந்தேன், வீட்டில் ஆர்டர்லி வேலை செய்கிறாங்கன்ட்டு. அது இப்போது சொல்லிடுறேன். இப்போது சிறைக்கு போய் சென்று விட்டு வந்தேன் அல்லவா, அப்போது விசாரித்த பொழுது ஒரே ஒரு கைதி கூட சிறைத்துறை அதிகாரிகள் வீட்டில் இப்போது வேலை செய்வதில்லை. சிறைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆர்டர்லி சிஸ்டம் 100% முடிவுக்கு வந்து விட்டது. அண்ட் நான் கடந்த முறை சொல்லியிருந்தேன், புழல் 2ல் மொத்தம் 203 பேர் ஸ்ட்ரென்த்து, 50 பேர் தான் இங்கே வேலை செய்கிறாங்க, மீதி 150 பேர் அதிகாரி வீட்டில் இங்கே அங்கேன்ட்டு வேலை செய்கிறாங்கன்ட்டு சொல்லியிருந்தேன். 203 பேர் ஸ்ட்ரென்த்னா 203 பேரும் இப்போது புழல் சிறையில் வேலை செய்கிறார்கள். ஸ்ட்ரென்த்து முழுக்க வந்து விட்டது. இதற்கு முழு காரணம் நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ சிறைத்துறை யார் கண்ட்ரோலில் வருது சார்? எந்த அமைச்சர்? திரு ரகுபதி. சட்டம் மற்றும் சிறைத்துறைகள் வந்து திரு ரகுபதி அமைச்சர் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் செப்டம்பர் 22 சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்காக நான் கடலூர் சிறையில் இருந்தேன். நான் அந்த கடலூர் சிறையில் இருந்தபோது தான், இப்போ நீங்கள் யார் அமைச்சர்னு கேட்டதுனால இதை சொல்ல வேண்டியிருக்கு, தமிழக சிறைத்துறை வரலாற்றிலேயே சிறை காவலர்களோட மாறுதலுக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கியது அப்போது நடந்து கொண்டிருந்தது. அதை வாங்கினது ஒரு அமைச்சர் ரகுபதி அவர்களோட பிஏ. ஒரு ரகுபதியே வாங்கியிருக்கலாம், நமக்கு தெரியாது. சிறை காவலர்கள்ட்ட மாறுதலுக்கு லஞ்சம் வாங்குகிற அந்த விவகாரங்கள்லாம் நடந்து கொண்டிருந்தது.
அதற்கு பிறகு சிறைத்துறையின் இயக்குனராக திரு அமரேஷ் பூஜாரி ஐபிஎஸ் அவர்கள் வரும்போது அந்த சிறை காவலர்களோட மாறுதலுக்காக லஞ்சம் வாங்குறத சுத்தமாக நிறுத்தி கவுன்சிலிங் மூலமாக அவர் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருந்தார். அதற்கு பிறகு இப்போது திரு மகேஸ்வர் தயாள் அவர்கள் கூடுதல் டிஜிபியாக வந்திருக்கிறார். இவர் வந்த பிறகு இந்த சிறைத்துறை காவலர்கள், சிறைத்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்களோட மாறுதலுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டது. குறிப்பாக திரு மகேஸ்வர் தயாள் அவர்கள் வந்த பிறகு எவ்வளவு சிறைத்துறையில் ஊழல்களை குறைக்க முடியுமோ அல்லது நிறுத்த முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து இந்த சிறைத்துறையில் ஊழல் இல்லாமல் செய்துவிட்டார். முன்னாடிலாம் வந்து கைதிகளுக்கு வந்து அங்கே உள்ள கேன்டீன் வசதிக்காக பணம் கட்டுற இருந்துச்சு, மணி ஆர்டர் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. இப்போது ஒவ்வொரு கைதிக்கும் வங்கி கணக்கு திறக்க வேண்டும். கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லாமல் பண்ணிட்டாங்க. முன்னாடி எப்படி நடக்கும்னா, இப்போ நான் கைதியாக இருக்கேன், நீங்கள் என்னை பார்க்க வர்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு 1000 ரூபா போடுறீங்கன்னா 500 ரூபா தான் கணக்கில் ஏறும். 500 ரூபா இந்த சிறைத்துறையில் சேர்ந்த யாராவது எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது. எல்லாமே டிஜிட்டல் எக்கானமிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பல்வேறு சீர்திருத்தங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இதனால் திரு அமைச்சருக்கு வருமானம் குறைந்தது என்பதும் உண்மை. கன்னித்தீவு சிந்துபாத் கதை கூட முடிஞ்சிரும் போல இருக்கு. சீமான் வர்சஸ் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய மோதல் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் இது முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா இப்போ திரும்ப வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களே வந்து அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவை போட்டு மீண்டும் தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் கூட அவரோட தீர்ப்பில் ஜாமீன் அளித்த தீர்ப்பில் வந்து இங்கே யாரும் புனித பசுக்கள் கிடையாது, யாரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். அது முழுக்க முழுக்க சரி. அது இங்கே யாரும் புனித பசுக்கள் கிடையாது. யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கப்படலாம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அந்த விமர்சனத்தை யார் செய்ய வேண்டும் என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்வது போலவே நீங்கள் கன்னித்தீவுக்கு மாதிரி தான் இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நானே பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறேன். திரு சீமான் அவர்கள் திரு வருண்குமார் பற்றி ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறார், விமர்சனம் செய்கிறார். அதையொட்டி இவருக்கு இவ்வளோ கோடி நஷ்ட ஈடு கேட்டு வருண்குமார் சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் அமைப்பை சேர்ந்தவர்கள் அவரை கடுமையாக விமர்சனம் செய்கின்றனர். அப்புறம் அவரே வந்து திருச்சியில் போய் புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் போட்டு, திருச்சி சிட்டியில் போட்ட எஃப்ஐஆரில் இவரே வந்து திருப்பதி மற்றும் கண்ணன் நினைக்கிறேன் 2 பேரை திருச்சி ரூரல் எஸ்பி கண்ட்ரோலில் கொண்டு போய் வச்சு அவங்கள பெண் காவலர்களை விட்டு அடிக்க வைத்து அவர்கள் மீது வழக்குக்கு, திருப்பதி மற்றும் கண்ணன் வழக்குக்கு மேல் வழக்காக போட்டு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு மேல் சிறையில் இருக்கும்படி கடுமையாக செஞ்சு தான் நான் இதை பதிவு செய்திருந்தேன். அதற்கு பிறகும் இது தொடர்ந்து கொண்டிருந்தது. பிறகு திரு வருண்குமார் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் எக்ஸ் தளத்தை விட்டு வெளியேறுகிறேன் என்று அறிவித்தனர். எக்ஸ் தளத்தை விட்டு தானே வெளியேறினார். இன்ஸ்டாவில் இருக்கார். இப்போது இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுட்ருக்காருன்னு நினைக்கிறேன். பிறகு அங்கே இன்ஸ்டாக்கு போயிட்டார். அதற்கு பிறகு அவரது கட்சியை சேர்ந்த நாம் தமிழர் அமைப்பை சேர்ந்த திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஜூன் மாதம் அல்லது மே இறுதியில் கைது செய்யப்படும் போது அவரது தொலைபேசியில் இருந்த ஆடியோ பதிவுகள் எடுக்கப்பட்டு அது சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து வெளியிடப்பட்டு கொண்டிருந்தன. அதை ஒட்டி தான் சீமானுக்கிட்ட வருண்குமார் ஏதோ கேட்கும்போது அவன் ஆடியோ திருட்டேன், அவனை பற்றி கேட்காதீங்க அப்படின்ட்டு ஒரு திரு சீமான் அவர்கள் சொன்னார் என்ற நினைவு. அதற்கு பிறகு வருண்குமார் இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் பிறகு பார்த்தீங்கன்னா திரு வருண்குமார் வந்து இப்போ ஏடிஎம்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் இந்த காவல்துறையினோட அறிவிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஏடிஎம்மை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க வேறு யாராவது இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவர்களை பற்றி நீங்கள் இந்த நம்பருக்கு லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஒரு இன்ஸ்பெக்டரோட நம்பர் இருக்கும், கண்ட்ரோல் ரூம் நம்பர் இருக்கும், இந்த நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு அதில் போட்டிருப்பாங்க. அது மாதிரி போடும்போது அந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட் போலீஸில் அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் போடும்போது இதில் இந்த பிக் பாக்கெட்டு திருடர்கள் மற்றும் திரள் நிறுத்தி திருடுபவர்கள் பற்றி நீங்கள் இந்த எண்ணில் புகார் அளிக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு கீழே வருண்குமாரோட ஃபோட்டோ இருந்துச்சு. அதற்கு பிறகு இப்போது நீங்கள் குறிப்பிட்ட இந்த லேட்டஸ்ட் கான்ட்ரவர்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா,
திரள் நிதி திருடுற உனக்கே இவ்வளோ திமிரு இருந்தால் படித்து பதவிக்கு வந்த எனக்கு எவ்வளோ இருக்குன்ற துணியில் ஒரு இது போட்டிருந்தாங்க. அதற்கு நடுவே இது நம்ம நான் எங்கேயோ வெளியில் பேசினேன்னு தெரியல எனக்கு, சண்டிகரில் நடந்த எஸ்பிஸ் யங் எஸ்பிஸ் கான்ஃபரன்ஸில் யங் எஸ்பிஸ் கான்ஃபரன்ஸில் வருண்குமார் போய் நாம் தமிழர் அமைப்பு பிரிவினைவாத அமைப்பு அப்படின்ட்டுலாம் சொன்னார். இல்லை தனித்தனியாக சில விஷயங்களை பார்த்து விடுவோம். உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நான் சமீபத்தில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதுகிறார். நான் கடமையை சரிவர செய்ய முடியவில்லை, நான் இந்த மாதிரி கடமையை செய்யலான்னு நினச்சா எனக்கு உயரதிகாரிகள் எனக்கு இப்படிலாம் நிர்பந்தம் அளிக்கிறார்கள், என்னால் நிம்மதியாக என் கடமையை செய்ய முடியவில்லைன்னு உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதி அது சமூக வலைத்தளங்களில் பரவன உடனே அவரை தூக்கி காத்திருப்போர் பட்டியலில் வச்சிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு சம்பவமும் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றது அல்லவா, அது நடைபெறும்போது ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் மைக்கை பிடிச்சி பேசினார். திடீர்னு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அப்போவே அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க. ரெண்டுமே சரி, புரியுதுங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சீருடை பணியில் டிசிப்ளின்டு ஃபோர்ஸில் இருந்துக்கிட்டு அந்த கான்ஸ்டபிளும் சரி இந்த இன்ஸ்பெக்டரும் சரி இப்படி நடந்து கொண்டு இருக்கக்கூடாது. விதிமுறைகள் அப்படி தான் சொல்லுது. அதுதான் விதிமுறை. யூனிஃபார்ம்டு இதில் இருக்கக்கூடிய வரும் கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த விதிமுறைகள் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு பொருந்துமா என்றால் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் பொருந்தும். உனக்கும் அவருக்கும் இந்த சமூக வலைத்தளங்களில் பிரச்சனை ஏற்படுதுன்னா நீங்கள் ஏன் சமூக வலைத்தளத்தில் இருக்கீங்க? இப்போது சார் அவர் என்ன இன்ஸ்டாகிராமில் எழுதியிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது உண்மையாகவே இதை வருண்குமார் ஐபிஎஸ் தான் எழுதியிருக்காங்களா, அப்படி இல்லாட்டி யாராவது அது பேர் என்ன ஹேக் பண்ணி எழுதியிருக்காங்களான்ற அளவுக்கு இவ்வளோ தரம் தாழ்ந்த எக்ஸாக்ட்லி கமெண்ட்டை போட வேண்டிய நியூஸ் ஆயிடுச்சு மிஸ் மாலதி. இது நியூஸ் ஆயிடுச்சு. தந்தி பிக்கப் பண்ணிட்டாங்க, தினமலர் பிக்கப் பண்ணிட்டாங்க, எல்லோரும் பிக்கப் பண்ணி இது நியூஸ் ஆகிடுச்சு. நான் அந்த நியூஸ் கார்டை தான் நம்ம போட போகிறோம், அவர் எழுதுனதை நம்ம போட போகிறோம். நான் கேட்குறேன், உங்களுக்கு சமூக வலைத்தளத்தில் என்ன வேலை? வருண்குமாருக்கு கீழே பணியாற்றும் ஒரு காவலரோ தலைமை காவலரோ உதவி ஆய்வாளரோ ஆய்வாளரோ இது போல் சமூக வலைத்தளத்தில் அவரை பற்றி எழுதுனா ஒத்துக்கு வராத? அவர் தான் சொல்கிறாருல்ல, என்ன பேசிட்டாங்க, என் மனைவியை பேசிட்டாங்க, என் குழந்தைய பேசிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு இருக்க அதே மனக்கவலை தானே எதிரில் இருக்கவங்களுக்கும் இருக்கும். இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு நீ யார்? திரு சீமான் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார், வேலையை ரிசைன் பண்ணிட்டு வா, நீ மோதி பார்த்துக்குவான் சொல்லிட்டாரு. ரிசைன் பண்ணிட்டு வருண்குமார் என்ன வேணாலும் பேசிட்டோம். இப்படி புரிஞ்சுக்கலாமே. இப்போது நீங்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, அதுக்கு ஒரு சம்பளம் வாங்குறீங்க, அதுக்கு மக்கள் பணியை பண்ணுறதுக்கு தான் அந்த சம்பளம் கொடுக்கப்படுது. எக்ஸாக்ட்லி. விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்கப்படுறது இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் இதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே திரு சீமான் அவர்கள் நீங்கள் உடைய கழட்டிட்டு வாங்க அப்படின்றதெல்லாம் ஏதோ ட்ரெஸ்ஸை நீங்கள் கழட்டிட்டு வாங்க குஸ்தி போடலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் திரிக்க முயற்சி பண்ணுறாங்க. நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நார்மல் பர்சனாவா நான் உன்னை ஒரு போலீஸாக மதிக்கிறேன். அப்படி சொல்லல சீமான். ரிசைன் பண்ணிட்டு மோதி பார்த்துருவோன்னா அரசியல் களத்தில் போட்டி போடு, உனக்கு ஓட்டு விழுதா எனக்கு ஓட்டு விழுதா, மக்கள் ஒன்றை தலைவனாக எடுத்துக்கிறானா என்ன தலைவனாக எடுத்துக்கிறானான்னு சொல்கிறாரு. அதான் மீனிங். அதுக்கு உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரான்னு கேட்குறேன். ஆனால் அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் யார்? வருண்குமார் இல்லை இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரிட்டோ. அதுக்கு முன்னாடி இந்த கழக தலைவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாமன்னன் தான் நினைக்கிறேன், திருவள்ளூர் எஸ்பி அப்போ வருண்குமார். இவர் மஃப்டியில் அந்த மாமன்னன் படத்தை ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு தியேட்டரை விட்டு வெளியில் போகிறத ஒரு கான்ஸ்டபிள் விட்டு ஷூட் பண்ண விட்டு இவரே சமூக வலைத்தளத்தை சர்க்குலேட் பண்ணுறாரு. என்னென்னா அது போய் பரவி அப்படியே உதயநிதியோட கண்களுக்கு போய், உதயநிதி இவ்வளோ கேவலமாக நடிச்சும் நம்ம படத்தை ஃபஸ்ட்டு ஷோலேயே பார்க்குறதுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறாருன்ட்டு நல்ல போஸ்டிங் கொடுப்பார் என்று அவர் நினைத்து கொள்வார் என்று இந்த வேலையை திரு வருண்குமார் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கும்போது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழக காவல்துறை இந்த அளவுக்கு சீரழிந்து விட்டது என்று வருத்தத்தோடு நான் பார்க்கிறேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது. இதை தமிழக காவல்துறை அனுமதித்ததே கிடையாது. என்னென்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி இப்படி பிஹேவ் பண்ணனா கீழே இருக்க எஸ்பி கான்ஸ்டபிள் எப்படி நடந்துக்கும்? யூ ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள். இப்போ நான் ஒரு எஸ்பியாக எல்லோரும் டிசிப்ளினாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும்னு சொன்னேன்னா நான் ஒழுங்காக இருக்கணும். இது அடிப்படை. இது மாதிரியான நடத்தையை கடந்த காலத்தில் தமிழக காவல்துறையில் இருந்த உயரதிகாரிகள் அனுமதித்ததே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு டிசிப்ளின்ட் ஃபோர்ஸ், இன்ஸ்டிடியூஷன். ஆனால் போலீஸே திமுக போலீஸு, அதிமுக போலீஸு அதுபோல் இப்போது ஆகிவிட்டது. அதை வெளிப்படையாக செய்கிறாங்க. எப்போவுமே இந்த டிவிஷன்ஸ் இருக்கும், ரகசியமாக இருக்கும்.
இன்னைக்கு வெளிப்படையாக கட்சிக்காரனாகவே செயல்பட தொடங்கி விட்டார்கள். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக தமிழக டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்களின் தோல்வியைத்தான் சொல்ல வேண்டும். இதை அனுமதிக்கவே கூடாது. இது ராமானுஜமோ, அசோக்குமாரோ, அலெக்சாண்டரோ, ஸ்ரீபாலோ இருக்கும்போது இது போல் யாராவது ஒரு எஸ்பி பண்ணார்னா சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்துடும். போய் வழக்கு கொடுத்துட்டு இப்போ தான் எங்களுக்கு வந்து 2 பேருக்கும் டிஐஜி போஸ்ட்லாம் கிடச்சிருக்கு, ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி நான் இந்த கோர்ட்டில் வந்து நிற்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகப்பட்டிருக்கேன் அப்படிலாம் பேசிட்டு அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறாரு. அதில் சொல்கிறாரு, சீமான் வந்து பார்ப்பதற்கு தான், வெளியே பார்ப்பதற்கு புலி உள்ள எலி அப்படின்னு. இப்படியான ஒரு முடிவுக்கு நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இந்த மாதிரியான முடிவு இப்படிலாம் எப்படி பேசலாம்? கட்சிக்காரனா நீங்கள், அரசியல்வாதியா? இது வந்து முழுக்க முழுக்க இந்த டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்களின் தோல்வின்னு தான் பார்க்கணும். இதெல்லாம் அனுமதிக்கவே கூடாது. நீங்கள் இந்த மாதிரி யாராவது ஒரு ஆஃபீஸர் சோஷியல் மீடியாலேயோ வெளியில் ஏதாவது பண்ணுறாருன்னு தெரிஞ்சுன்னா அடுத்த நிமிஷம் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும். இந்த மாதிரி ஃபோனு வரும்ன்ற அச்சம் இருந்தால் தான் ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும். அப்போ பின்னாடி வேறு யாரோ இருக்கிறாங்க தானே சார்? யாராவது இருக்கிறாங்கன்னா உதயநிதியாக இருக்கார். இவர் தான் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வர்றாருல. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ப்ரொமோஷன் வரை கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. இவர் திருச்சி எஸ்பி, இவர் மனைவி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவங்க புதுக்கோட்டை எஸ்பி. ஏன் இவர் திருச்சி எஸ்பி, மனைவி புதுக்கோட்டை எஸ்பின்னா, இந்த திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் தான் அதிகமாக மணல் கடத்தப்படுகிறது என்பதால் இவங்க 2 பேரும் இங்கே இருந்தால் தான் நாங்கள் மகிழ்ச்சியாக மணல் கடத்த வசதியாக இருக்கும் என்று கரிகாலன் குரூப்பு கேட்டு வாங்கிய தம்பதியினர் தான் இந்த தம்பதியினர். இப்போது அடுத்து பதவி உயர்வு வருகிறது. டிஐஜியாக 2 பேரும் பேட்ச்மேட்ஸு, டிஐஜியாக ப்ரொமோஷன் வரணும். ப்ரொமோஷன் வந்த பிறகும் இவர் திருச்சி ரேஞ்ச் டிஐஜி, அவங்க மனைவி திண்டுக்கல் ரேஞ்ச் டிஐஜி, பக்கத்து ரேஞ்சு. இதுவரை தமிழக வரலாற்றில் இது போல் நடந்ததே இல்லை. இப்போது நினச்ச போஸ்டிங்கை கணவன் மனைவி வாங்குறாங்கன்னா முதல்வர் அலுவலகத்திலிருந்து துணை முதல்வர் சொல்கிறார், முதல்வர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு வருகிறதுனா டிஜிபி இவரை பார்த்துல பயப்படுவார்? இவருக்கு டிஜிபி கிட்ட எப்படி பயம் இருக்கும்? டிஜிபி நம்ம மீது நடவடிக்கை எடுப்பார் என்ற அச்சம் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு இருந்தது என்றால் இப்படி இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுவாரா? திரள் நிதி திருடி திங்கிற உனக்கே எவ்வளோ திமிரு இருந்தால் படித்து பதவி வாங்கின எங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்குன்னா இது எதுக்குன்னு கேட்குறேன். ஏதோ ஒரு யூடியூபர் மாதிரி கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. யூடியூபரை விட கேவலமான மனநிலை உள்ளவர் தான் திரு வருண்குமார் அவர்கள். எனக்கு இந்த அளவுக்கு ஒரு காவல்துறை சீரழிஞ்சு போச்சுன்றதை நினச்சா அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏற்கனவே அவர் வந்து சண்டிகரில் போயிட்டு நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சின்னு சொல்லும் போதெல்லாம் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள்லாம் சொன்னாங்க. நானே புகார் அனுப்பியிருக்கிறேன், ஒரு வழக்கறிஞர் புகார் அனுப்பியிருக்கிறார். ஆனால் இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூட அதிகாரமில்லாத நிலையில் காவல்துறையோட இயக்குனராக இருக்கக்கூடிய திரு சங்கர் ஜிவால் அவர்கள் இருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு இந்த அதிகாரிகள் திமுக குடும்பத்தினரோடு நெருக்கமாகி விட்டார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இதுக்கு என்ன காரணம்ன்ட்டு உங்களுக்கு தோணும். இது என்ன காரணம்னா, நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் பேசணும்ல, ஆடியோ வெளியிட்டுச்சுல்ல, திரு ஜான் ஆரோக்கியசாமியோட ஆடியோலாம் வந்துச்சுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் வருண்குமார் செய்து கொடுக்கக்கூடியவர். இப்போ ஜான் ஆரோக்கியசாமியோட ஆடியோ வெளியானதில் வருண்குமாரோட ரோல் இருக்குன்னு எனக்கு உறுதியாக தெரியாது, இருக்கலாம். இது போன்ற வேலையை செய்யும்போது உதயநிதிக்கு இது மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாரு, சொல்லுவார், விஜய் இங்கே போனாராம், இங்கே வந்தாராம், ஜான் ஆரோக்கியசாமி இதை பார்த்தாராம். இவர் கிட்டத்தட்ட வருண்குமார் என்னை 4 நாட்கள் 5 நாட்கள் விசாரித்திருக்கிறார். என்கிட்டே சொல்லியிருக்காரு, உதயநிதிக்கு நான் தான் ஐடியா கொடுப்பேன், பொலிட்டிக்கல் ஐடியாஸ் கொடுப்பேன்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு. பர்சனலாக உதயநிதிக்கு எது வேணுனாலும் என்கிட்ட, உதயநிதியின் பேரை சொல்ல மாட்டார், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு சொல்லுவார். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு பர்சனலாக எது வேணுனாலும் என்கிட்ட தான் சொல்லுவார். நான் அண்ட் இது அவர் சொல்வது பொய்யாக இருக்க வாய்ப்பு இல்லை. ப்ரொமோட் பண்ணோடனே கணவன் மனைவி இருவரையுமே பக்கத்து ரேஞ்சுக்கு போடுறாங்க. அவங்க கேட்டப்போ அதுக்கு முன்னாடி பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போடுறாங்க. திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் தான் தமிழ்நாட்டிலே அதிக அளவில் சட்டவிரோத மணல் கடத்தல் நடக்கிறதுன்றது ஊருக்கே தெரியும். காவிரி படுகை அங்கே தான் அதிக மணல் கடத்தல் நடக்கிறது. அந்த மணல் கடத்தல் நடக்கிற இடத்துல 2 பேரையும் போஸ்டிங் போடுறாங்க. அது முடிந்த பிறகும் அதே இடத்துல போஸ்டிங் போடுறாங்கன்னா அப்போ டிஜிபி எப்படி இவர் மேல் நடவடிக்கை எடுப்பார்? ஹோம் செக்ரட்டரி எப்படி இவர் மேல் நடவடிக்கை எடுப்பார்? இவங்க 2 பேருக்கும் பதவி உயர்வு கொடுத்து இந்த பதவியில் இவர்களை நியமிக்கும் உத்தரவில் கையெழுத்திடுவது முதல்வர் தானே. இப்போ முதல்வர் இதை போடுறாருன்னா டிஜிபியால் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? எல்லாருக்கும் தெரியும் இது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, என்னங்க ப்ரெஸ்ஸில் வந்து இப்படி பேசுகிறாருன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். இது தவறு என்பது தெரியும், ஒழுங்கினமான செயல் என்பது தெரியும். ஒரு இன்ஸ்பெக்டர் இப்படி பேட்டி கொடுக்க முடியுமாம்மா? நம்மளுடைய சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிரஸ் மீட் ஏன் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் கேள்வி எழுப்பி இருக்கிறது, நடவடிக்கை எடுங்க என்று உத்தரவிட்டு இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது சேம் தானே, இவரும் ஐபிஎஸ் தானே. எளிமையாக சொல்கிறேன், காவல்துறை டிசிப்ளின்டு ஃபோர்ஸ், சிம்பிள், அவ்வளோதான்.
பலவரும் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு இன்ஸ்பெக்டரோ கான்ஸ்டபிளோ இப்படி பேச முடியுமா? இப்போது சார் கோர்ட்டே வந்து உங்கள் மேலே வந்து இப்போது தமிழக அரசுக்கிட்டே இப்படியான ஒரு கேள்வியை கேட்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டுக்கு போகிறீங்க. திரு வருண்குமார் ஐபிஎஸ் விஷயத்துலையும் இந்த மாதிரி கோர்ட்டு வந்து அதுவாக ஒரு கேள்வி கேட்குற வரைக்கும் இவங்க விட்டுட்டு இதை ரசிச்சுக்கிட்டே இருக்க போகிறாங்களா? அதுதான் நடக்க போகிறது. அதையெல்லாம் தாண்டி நாளுக்கு நாள் வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒழுங்கீனம் அதிகரிக்கும். இப்போ பார்க்குற கான்செப்ட் எல்லாருக்கும் தாங்க இன்ஸ்டாவில் போயிட்டு ஃபோட்டோ போட்டுட்டு லைக்ஸ் வாங்கணும், ரீல்ஸ் போடணுன்ட்டு எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கும். இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டு நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா கீழே இருக்க சபார்டினேட்ஸ் செய்வாங்களா மாட்டாங்களா? இதை அது மட்டும் இல்லாமல் இவர் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா கௌதம் படத்தில் ராகவன் மாதிரி டிஜி வேறு ஆகிட்டார்ல, கை கட்டிக்கிட்டு ட்ரோன் ஷாட்டு மேலே ட்ரோன் ஷாட்டு. ஏன்னா பைத்தியமாக ஆகிட்டாங்க. இந்த அரசே விளம்பர மாடல் அரசாக இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் இப்படிலாம் வந்து அதிகாரிகள் வீடியோ போடுறத நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் எனக்கெலாம் சார் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள்னா யாருன்னே தெரியாது. சீமான் அவர்களை வந்து அவர் எப்போ விமர்சனம் பண்ணுறாரோ அன்னைக்கு தான் தெரிய வராரு. இது ஒரு விளம்பர நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அவ்வளோ தூரம் அரசியல் பண்ணணும் நான் செஞ்சேன், ரெசைன் பண்ணிட்டு அரசியல் பண்ணுங்கள், அரசியல் வாங்க. சீமான் தான் சொல்கிறாருல, சட்டை கட்டிட்டு வா, மோதி பார்த்துருவான்ட்டு போட்டி போடுங்க. நீங்கள் அதிகம் ஓட்டு வாங்குறீங்களா, சீமான் அதிகம் ஓட்டு வாங்குறாருன்றது பார்த்துருவோம் யாருக்கு உண்மையிலே மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு. ஐபிஎஸ் ஆஃபீஸர் உட்காந்துக்கிட்டு பிடிச்சி ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி பொய் கேஸ் போடுறது, இது பண்ணுறது, மிரட்டுறது, இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போடுறது ஆபாசமாக இல்லை. எனக்கு வருண்குமார் மீது துளியும் ஆதங்கமோ வருத்தமோ கிடையாது. வருண்குமாரெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு துப்பு இல்லாமல் சங்கர் ஜிவால் எதற்காக இந்த துறையின் தலைவராக இருக்கிறார், இவர்களெல்லாம் எதற்காக உள்துறை செயலாளராக இருக்கிறார்கள் என்பது தான் எனக்கு உள்ளபடியே வருத்தம். இது வந்து ஒரு காலத்தில் ரொம்ப டிசிப்ளின்டு ஃபோர்ஸாக இருந்த இந்த தமிழக காவல்துறை என்பது கிட்டத்தட்ட ஒழுங்கினமான ஒரு ஃபோர்ஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் கடந்த காலத்தில் நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்னொரு சிஎம் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ எப்படிப்பட்ட ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா இது இன்டிசிப்ளின். அவனை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது யாரோ ஒரு அமைச்சரோ இல்லை முதலமைச்சரோ கூப்பிட்டு இல்லைங்க வேண்டான்னு சொன்னால் இதில் நீங்கள் தலையிடாதீங்க. இது ஃபோர்ஸு. நான் இன்றைக்கி இருப்பேன், நாளைக்கு நான் போயிடுவேன். ஆனால் ஃபோர்ஸோட டிசிப்ளின் கெட்டு போயிடக்கூடாது. இது தவறான முன்னுதாரணமாகிடும். இதை அனுமதிக்கக்கூடாது. இன்னொன்று கடந்த காலத்தில்ன்ட்டு நினைக்கிறேன், திரு டி.கே. ராஜேந்திரன் அவர்கள் டிஜிபியாக இருக்கும்போது டிஜிபி ஆஃபீஸ்லேயே போய் அவர் இந்த குட்கா ஊழலில் சம்மந்தப்பட்டிருந்தார் அல்லவா, டிஜிபி ஆஃபீஸில் போய்ட்டு இங்கே குட்கா கிடைக்கும்னு சொல்லிட்டு பேனர் கட்டாங்க. அவ்வளவு பரபரப்பாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நல்ல ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் அனுமதிக்கவே மாட்டாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1990 91 நான் காவல்துறையில் பணியாற்ற தொடங்கினேன். 90 முதல் நான் தமிழக காவல்துறையை பார்க்கிறேன். சங்கர் ஜிவால் போன்ற ஒரு இன்னெஃபிஷியன்ட் கையாளாகாத டிஜிபியை இதுவரை தமிழக காவல்துறை பார்த்ததே கிடையாது. இந்த ஒரே ஒரு இன்னெஃபிஷியன்ட் டிஜிபின்னா அது சங்கர் ஜிவால் தான். எதற்குமே லாய்க்கல, ஒருத்தரை கட்டுப்படுத்த முடியல. அவர் எது குறித்தும் கவலைப்படுவதாக தெரியவில்லை. இது அல்டிமேட்லி இது என்னென்னா ஃபோர்ஸோட டிசிப்ளின் அண்ட் டெக்கோரம் டேமேஜ் ஆகுதுன்றது தான் இதில் உள்ளபடி. இது ஒரு தனிநபர், ஒரு வருண்குமார், ஒரு சுரேஷ், ஒரு ரமேஷ் என்று இதை பார்க்கக்கூடாது. தமிழ்நாடு போலீஸ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து தமிழ்நாட்டோட அமைதிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து இந்த மாதிரி இன்டிசிப்ளின் ப்ரீட் ஆகிறதுன்றது நாளைக்கு சட்டம் ஒழுங்கில் பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு காவல்துறையில் டிசிப்ளின் எவ்வளோ முக்கியம்னா, மேலேருந்து ஒரு கமாண்ட் வருதுன்னா கீழே வரைக்கும் ஒபே பண்ணணும். தட் இஸ் டிசிப்ளின் ஃபோர்ஸ். அப்போ இந்த நடுவில் இந்த மாதிரி இன்டிசிப்ளின் வரும்போது இந்த ஒழுங்கு சிதையும். இந்த ஒழுங்கு சிதையும் போது எந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்கிறது என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்தி. அதனால தான் இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அது வீணாக போகுதுன்றது தான் பார்க்கணும். ஒருத்தருக்கு கூட இதை கண்டிக்கணும், கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு இவருக்கு மேலே ஐஜியாக இருக்கக்கூடியவருக்கோ, சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி அல்லது டிஜிபிக்கோ, உள்துறை செயலாளருக்கோ, முதல்வருக்கோ ஒருத்தருக்கு கூட இதை கட்டுப்படுத்த வேண்டும், இது தவறு, இதை தலையிட வேண்டும், இதை கண்டிக்கணும் அப்படின்ற இது இல்லை. வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழக காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் முதல்வருக்கு தான் இந்த பெருமை எல்லாம் சேரும் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்கிறாரா இல்லையா என்பதை பார்ப்போம். அரசியல் அரட்டையில் வந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.